श्रीमद्भागवतनामं पुराणं लोकविस्तृतं श्रुणुयात् श्रद्धया युक्तः मम सन्तोषकारणं श्रीमद्भागवती वार्ता पुराणाभिदुर्लभा मेदिरे भगवद्रूप சாஸ்திரம் பாகவதம் கலு. பாகவத புராணம் என்பது சுக்கராச்சாரியராலே பரீட்சித் மகாராஜாவுக்கு அனுகிரகிக்கப்பட்டது. ஆச்சரியமான ஒரு புராணம். அந்த புராணத்தை 7 நாட்கள் வாசிப்பது என்கிற ஒரு பద్ధதியை வைத்துக் கொண்டு சில மகனீயர்கள் அந்த பద్ధதி பிரகாரம் காலக்ஷேபம் பண்ணுவதோ அல்லது அந்த புராணத்தை வாசிப்பதோ அல்லது அதற்குண்டான கதையை சொல்வதோ இதை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்னபடியாலேயே அது 7 என்று கணக்கை வைத்துக் கொண்டு சில மகிழ்ச்சியர்கள் அந்த பద్ధதியிலே செய்கிறார்கள். இருப்பினும் நாம் அந்த கணக்கை வைத்துக் கொள்ளாமல் நன்றாக அனுபவிக்க வேண்டும், நிதானமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எத்தனை காலமானாலும் ஓரளவுக்கு பாகவதத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்ன என்பதை சுருக்கமாக அனுபவிப்போம் என்று கால நிர்ணயம் பண்ணாமல் நாம் காலக்ஷேபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே உத்தானபாதனுடைய பிள்ளை துருவனின் வம்சம் பார்க்கிறவங்க இருக்கோம். துருவனுடைய மகனுக்கு அவனுடைய சரித்திரம் தான் முதலே பார்த்துட்டோம். உத்தானபாதனுடைய பிள்ளை துருவ மகாராஜா, அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம். துருவனுடைய பிள்ளைக்கு அங்கன்னு பேரு, அந்த அங்கனுடைய பிள்ளைக்கு வேணன்னு பேரு, வேணனுடைய பிள்ளைக்குத்தான் பிருத்துன்னு பேரு. இப்ப அந்த பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேத்திய காலட்சேபத்துல. வேணன் மிகவும் தீயவனானபடியாலே பூமி தாயானவள் அந்த பூமியில இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்காமல் மறைத்தாள். அதன் பிறகு பிருத்து மகாராஜா வந்து நீ இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணப்படாது என்று அவள்கிட்ட பிரார்த்தித்து அதை பெற்றான் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே நிறைய உபதேசங்கள் பெறுகிறான் பிருத்து மகாராஜா. பகவான் என்ன, சனத்குமாரர்கள் என்ன, அவர்களுக்கு நிறைய உபதேசங்கள் பெறுகிறான். தானும் தன்னுடைய பிரஜைகளுக்கு உபதேசங்கள் பண்ணுகிறான். அதிலே சனத்குமாரர்கள் உபதேசம் பண்ணும்போது பகவானிடத்தில் ஆசை பிரதானமா அல்லது நமக்கு லௌகிக விஷயத்திலே நிராசை பிரதானமா, எது முக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? அதாவது லௌகிக விஷயத்தில் வெறுப்பு ஏற்பட்டு பகவானுக்கு வருவது பிரதானமா அல்லது பகவானுக்கு ஆசை ஏற்பட்டு லௌகிக விஷயத்தை வெறுப்பு ஏற்படணும் என்கிற தன்மை உண்டானா இதிலே அதுக்குண்டான ஒரு யுக்தியை சொல்லிக் கொண்டு விடுகிறார். அதிலே நான் கடைசியில பார்த்தது பகவானுக்கு முதல்ல ஆசை ஏற்படணும். ஆசை ஏற்பட்டால்தான் அந்த ஆசையின் காரணமாகவே அந்த லௌகிக விஷயமா இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு ஏற்படும் அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த மாதிரி யாராவது பேசினால், 2வது பகவான் ஆசை ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? ராவனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், வராகனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் அந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரப்புன்னு நிறைய பேர் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பகவானுக்கு தாசபூதர்கள், பகவானுக்கு கைங்கறி பண்ணணும், நாமெல்லாம் அடிமைகள் சொன்னா சில பேர் என்ன பண்ணுவானா, நீர் அடிமை இல்லையே, நீர் உயர்ந்தவராயிட்டு எதற்காக அடிமையா இருக்கும், இந்த மாதிரி சில பசப்பு வார்த்தைகள் பேசுவார்கள். அந்த பசப்பு வார்த்தைகள் பேசும்போது நாம தான் ஜாகிரதையா இருந்து கொண்டு, ஓ இது சாஸ்திர சம்மதம் இல்லை, பெரியோர்களுடைய அனுஷ்டானத்தில் இது இல்லை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு நம்ம அடிபணியாமல் சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ, பெரியோர்கள் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிலதெல்லாம் அந்த கண்ணனே தெரிவிக்கிறார். ஏ அர்ஜுனா,
சில பேர்ல இந்த மாதிரி பேசுவா, பூ பூத்தா போல பேசுவா, காய்க்கும் போல பேசுவா, பழுத்தா போல பேசுவா. ஆனா அதெல்லாம் பழுக்காது. ஏன் பழுக்காத? சில புஷ்பங்கள் பூக்கும், ஆனா அது காய்க்குமானா காய்க்காது. சிலது பழுக்கவும் பழுக்காது. அந்த மாதிரி அவருடைய வார்த்தைகள் இருக்குவே அர்ஜுனா. அர்ஜுனா, நீ அவரை பார்த்து நீ அஞ்சப்படாதே. இரண்டாவது, அவர்கள் வசத்துக்கு நீ செல்லாதேன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா அவ என்னதான் சொல்லுவா, ஏன் கண்ணன் தான் உலகத்தை நடத்தினான்னு நினைச்சுக்கணும், நீ ஏன் நடத்துக்கணும்னு வச்சுக்கலாமே. என்னைக்குமே நம்மை பற்றி யாராவது பெருமையாக சொன்னால் நமக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில சில பசுப்பு வார்த்தைகள்லாம் பேசினா என்ன ஆகும்னா, நமக்கு அப்படியே ஓ நல்லா இருக்க சுவாமி, எனக்கு அத்தனை வைபவம் இருக்கு போட்டிருக்கோம் நினைக்கிற பண்ணும். அதெல்லாம் பண்ணாதேன்னு. ஆக இந்த உபதேசத்தை எல்லாம் யார் தெரிவிக்கிறார்? சனத சனத்குமாரர்கள் ரித்துமுகாராஜ் அவர் தெரிவிக்கிறார். அதை தெரிவிச்ச உடனே அதுக்கப்புறம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. என்னன்னா, பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கு நாம் தொண்டு சொல்லணும், பகவான் தான் பெரியவன் என்கிற எண்ணம் ஏற்படணும். கண்டிப்பாக பகவான் தான் ஆண்டான் நாம் அடிமை. சொன்ன அடிமை என்ன, அது கொஞ்சம் சுமாரா இருக்கணும்னா அடிமைத்தனம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அடிமைத்தனமே ஆனந்தமா இருக்கும், மிகவும் ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்குன்னா அவரே நமக்கு வந்து கைங்கரியம் பண்ண அளவுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. ரெண்டாவது, சில பேர்னா உன்னை நீயே உயர்த்திக்கோ, ஏன் பகவான் பகவான் சொல்றேன்னு சொல்லவரே, இதெல்லாம் அசுர சுபாவம். இந்த அசுர சுபாவம் காட்டாரு கண்ணன் இவர்களுக்குள்ள அடையாளம் காட்டுகிறார். யாரெல்லாம் அசுர சுபாவப்படுத்தலைன்னா, யார் ஒருத்தன் என்னாலே உலகம் செலுத்தப்படுகிறது என்கிறானோ, நான் தான் உலகத்தை செலுத்துறேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் தான் அவளுக்கெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறானோ அவெல்லாம் நாஸ்திகன். கண்ணனை தெரிவிக்கிறான், அவெல்லாம் நாஸ்திகன், அசுரத்தன்மையோடு பேசுகிறான். கண்ணன் சொல்கிறான், நான் தான் உலகத்தை காட்கிறேன். இது கண்ணனை தெரிவிக்கிறான். ஏ அர்ஜுனா, ரட்சிப்பதும் நான், காப்பதும் நான், அதே போல அழிப்பதும் நான், சிருஷ்டிப்பதும் நான். இதை புரிந்து கொண்டு இதற்கு அனுகுணமாக நீ நடக்க வேண்டுமே தவிர அதை இல்லாமல் உன்னுடைய விருப்பப்படி அந்த மாதிரி இருக்கப்படாது. ஆக பகவானிடத்தில் முதலில் ஆசை இருக்கணும், அதன் பிறகுதான் மற்ற இடத்தில் நிராசை. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, மற்ற இடத்துல வெறுப்பு ஏற்பட்டு பகவான்கிட்ட வந்தா என்ன சுவாமின்னா, அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த வெறுப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அங்க போக வேண்டியது. வெறும் அங்க போயிடுச்சுன்னா மறுபடியும் அங்க போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். அந்த நிலை இல்லாம அதைத்தான் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே இன்னும் நிறைய உபதேசங்கள் பண்றார் சனத்த சனத்குமாரர்கள். நிறைய உபதேசம் பண்றார். வாழ்க்கையில் அகிம்சை முக்கியம், அகிம்சை மிகவும் முக்கியம், பிரம்மச்சரிய விரதம் என்பது மிகவும் முக்கியம், அதற்கு மேலே முகுந்தனுடைய திருவடிகளை பிடிப்பது மிகவும் முக்கியம், அந்த திருவடிகள் நினைப்பது முக்கியமும், அதற்கு மேலே யமம் என்ன, நியமனம் என்ன, ஆசனம் என்ன முதலான அஷ்டாங்க யோகங்கள்லாம் முக்கியம் அப்படின்னு தெரிகிறார். ஆசையற்ற தன்மை முக்கியம். அது மட்டும் இல்ல, சுகதுக்கங்கள் ஆகட்டும், விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் கடக்க வேண்டியது மிகவும் முக்கியம். முடியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் முத்திடனும் மனம் கனியார். ராமானுஜ பாசனம் பார்த்துக்கணும். அப்படி இருக்கச்சு இதெல்லாம் முக்கியமா பார்த்துக்கணும். ஆக இத்தனை உபதேசம் பண்றார். ஆனால் பெருமாளுக்கு ஆசை ஏற்பட்டால் தான் நடக்கும். சனத சனத்குமார் உபதேசம் இதே. அதன் பிறகு ரித்துமகாராவுடைய சரித்திரம் முடிஞ்சிருச்சு. ரித்துமகாரா சரித்திரம் முடிஞ்சிருது. அதுக்கு மேல என்ன பண்ணார், அவர் வைகுந்தத்தை அடைந்துட்டார். அடைஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அந்த சரித்திரம் அதோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிரித்துவின் வம்சத்திலே வரிசையா நிறைய பேர் சொல்றார். அந்த பிரித்துவின் வம்சத்திலே வரிசையா நிறைய பேர் சொல்றார். தசப்பிரதேதஸ்துன்னு ஒருத்தர் பிறந்தார். அவர்களுக்கு பிராச்சீன பர்கின்னு ஒருத்தர் பிறக்கிறான். இந்த பேர்ல நீங்க ஞாபகம் வச்சுன்ற அவசியம் இல்லை, அடியா ஏற்கனவே சொல்லிட்டேன். தசப்பிரதேதஸ்துன்னு ஒருத்தர் பிறக்கிறார். அந்த வம்சத்திலே யாரு, பிருகுடைய வம்சத்திலே. அந்த வம்சத்துல பிறந்ததுக்கு அப்புறம் பிராச்சீன பர்கின்னு ஒருத்தர் பிறக்கிறார். நாம் பார்க்க போவது பிராச்சீன பர்கியுடைய சரித்திரம் தான் பார்க்க போறோம். இதற்கு புரஞ்சரு உபாக்கியானம்னு பேரு. இது புரஞ்சரு உபாக்கியானம்னு பேரு. இப்ப கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு கேட்கணும். ஏன்னா இப்ப சொல்லக்கூடிய சரித்திரம் இருக்கு இல்லையா,
ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஆவலோடு இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கும். ஆனா என்ன சொல்றாருன்னு புரியாது. சுவாமி அப்படின்னு அது சொல்லணுமான்னு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு கதையை சொல்லி கதையை மூலமா நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்றார். ஒரு கதையை சொல்லி அந்த கதையை மூலமா வாழ்க்கை சரித்திரத்தை சொல்றார். நன்னா தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணு கஷ்டமே இல்லை. இதுக்கு புரஞ்சர உபாக்கியானன்னு பேரு. முதல்ல கதை என்னன்னு பார்ப்போம், நன்னா நிமிர்ந்து கேளுக்கும். என்னன்னா, அதாவது புரஞ்சரன் ஒருத்தர் இருந்தார். புரஞ்சரன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கூட அவிஜாதான்னு ஒரு நண்பர் இருக்கார். நல்லா கேட்டுக்கோ. இதை கேட்டாதான் மேற்கொண்டு இதை திருஷ்டாந்தமாக வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்னு பின்னாடி சொல்ல போறோம். புரஞ்சரன் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட அவிஜாதான் நண்பர் இருந்தார். ரெண்டு பேரும் தாங்கள் வசிப்பதற்காக இடம் தேடிட்டே இருக்கா. எங்க வசிக்கலாம், இடம் தேடிட்டு இருக்கா. இடம் தேடி இருக்க பெரிய ஊர் ஒண்ணு விட்டுட்டு, பெரிய ஊர் வந்ததுங்க. அந்த ஊருக்குள்ள போயிட்டு, அந்த ஊர் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஊரு பெரிய பட்டணம். அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா 9 வாசற்படியோடு இருக்கக்கூடிய பட்டணம். அது 9 வாசற்படியோடு இருக்கக்கூடிய பட்டணம். அந்த வாசற்படிக்குள்ளே இவர் உள்ள போறவுடனே அவிஜாதா புரஞ்சன் ரெண்டு பேரும் உள்ள போன உடனே ஒரு அழகான பெண் வந்துட்டு இருக்கா. எல்லாம் சரித்திரம் தான், கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்னும் கஷ்டமே இல்லை. புரஞ்சரன் ஒருத்தன், அவிஜாதான் ஒருத்தன், இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள். அப்படி இருக்கச்சே அவிஜாதா புரஞ்சன் ரெண்டு பேரும் ஒரு பட்டணத்துக்கு போனா, அந்த பட்டணம் 9 வாசல் துவாரமாக இருந்தது. அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு அழகான பெண் வந்துட்டு இருக்கா. அந்த பெண்ணுக்கு மேலே 5 தலை நாகங்கள், அந்த பெண்ணுடைய தலைக்கு மேலே 5 தலை நாகப்பாம்பு அந்த பெண்ணை காப்பாத்திட்டு இருக்கு. 5 தலை நாகப்பாம்பு அந்த பெண்ணை காப்பாத்திட்டு இருக்கு. அந்த பெண்ணுக்கு 10 சீடர்கள். அந்த பெண்ணுக்கு 10 சீடர்கள். அந்த சீடர்களுக்கு ஓர் தலைவன். இத்தனை பேரோடு அந்த பெண் வந்துட்டு இருக்கா. ஆக பெண் இருக்கா, பேரழகோடு இருந்துட்டு இருக்கா. 5 தலை நாகப்பாம்பு அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டிருக்க. அந்த பெண்ணுக்கு 10 சீடர்கள் இருக்கா. 10 சீடர்களோடு ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவனோடு இத்தனை பேரோடு அந்த பெண் வந்துட்டு இருக்கா. அந்த பெண் அழகா இருக்கா. புரஞ்சரன் பார்த்தான். புரஞ்சரன் பார்த்தவனே அந்த பெண்ணை பார்த்தவன மனசை கொடுத்துட்டான். மனசை பறித்து கொடுத்து பெண்ணை பார்த்து புரஞ்சரன் கேட்கிறான், ஏ பெண்ணே, நீ என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே இப்ப அவ சொல்லணுமோனோ, பண்ணிக்கொள்கிறேன் இல்லை ஏதாவது சொல்லணுமோனோ. அவ என்ன நினைச்சா, இந்த வார்த்தையை நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனேன்றா. அப்பனா அவளுக்கும் சம்பந்தம், அவளுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்மதம். இந்த புரஞ்சனை கல்யாணம் பண்ணி கொள்றதுக்காக அவளும் சரி இசைந்தா. சரி கல்யாணம் பண்ணி கொள்வோன்னு ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது அவிஜாதா வரார். அவிஜாதா யாரு? புரஞ்சனுடைய நண்பன் சொல்லணும். அந்த அவிஜாதா வரார். அவிஜாதா வந்து, என்ன நீ புரஞ்சரா, நீ என்ன இந்த பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவர் யாரு, அவ எப்படிப்பட்டவா, எந்த ஊர்க்காரி, எந்த ஜாதி, எந்த வம்சம், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம, இதெல்லாம் விசாரிக்கவே இல்லையே, விசாரிக்காம நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு இதெல்லாம் தேவைதானா? விசாரிக்காம ஏதாவது ஆபத்து வந்துருவோனோ, எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு. இல்ல நான் பார்த்துட்டேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவள் தான் என் மனைவி என்று உடனே சொன்ன உடனே இந்த புரஞ்சரன் இந்த மாதிரி சொன்னதை கேட்ட உடனே அவிஜாதா என்ன பண்ணாருன்னா, நான் என்ன பண்றது, உன்னுடைய தலையெடுத்து நீ இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்றது நீயாகத்தான் இருக்கணும். ஏன்னா பெண்ணை பார்த்து யாரு, கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, அவருடைய வம்சம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கா படிக்கிறியே, சரி உன்னுடைய தலையெழுத்து நீ பட்டுதான் வரணும் இருக்கு, பட்டுண்டு வா என்று சொன்னா. 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது புரஞ்சனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்னு ஊருக்குள்ள போய் நல்லா புரிதம் பண்ணிட்டுதான். அந்த ஊர் அவ ஊர் தானே, அவதான் சின்ன ஊரை வச்சுட்டு ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு புரிதம் நடத்திட்டு இருக்கா. இந்த பெண்ணு சிரித்தா அவர் சிரிப்பார். புரஞ்சன் எப்படி தெரியுமா, அந்த பெண்ணு மேல அத்தனை காதல் இருக்கிறபடியாலே இந்த பெண் சிரித்தா புரஞ்சனன் சிரிப்பான், இந்த பெண் அழுதா அவரும் அழகான், இவர் ஆடினா அவனும் ஆடுறான்.
இவள் சாப்பிட்டா அவளும் சாப்பிட்டா. அந்த அளவுக்கு அந்யோன்ய தாம்பத்தியம் 2 பேருக்கும் வந்துட்டு. புரஞ்சனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்யோன்ய தாம்பத்தியம் அந்த அளவுக்கு வந்துட்டு. அப்ப மனசு ஒருமித்து போயிடுத்து. இந்த புரஞ்சனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒருமித்து போயிடுத்து. நன்னா வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் இந்த புரஞ்சனன் ராஜ்ய பரிபாலம் பண்ணிருக்காரனோ, வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனார். வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போனார். அது எப்படி போனார்? ஒரு தேரில ஏறிக்கொண்டு காட்டுக்கு போனார். அப்படியே சுத்தி 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 எல்லா மிருகங்களையும் வேட்டையாடுறார். அங்க காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் வேட்டையாடுறார். வேட்டையாடுறது திரும்பி வந்தார். திரும்பி வந்து பார்த்தா இந்த பெண் தனியா படுத்துட்டு இருக்கா. தனியா படுத்துட்டு இருக்கா. எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, ஒரு வருத்தத்தோடு படுத்துட்டு இருக்க மட்டும் இல்லாம தலைவிரி கோலத்தோடு கோபமாக படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த புரஞ்சனன் பார்த்தாரு. என்ன ஆயிடுச்சு உனக்கு? நான் வேட்டையாட தானே போனேன். ஏன் உனக்கு இவ்வளவு கோபமா இருக்க? உனக்கு என்ன கோபம்? எதனால் ஆகிற? என்ன கட்டம் அப்படின்னு கேட்கிற. அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் என்னை தனியாக விட்டு சென்றீர்கள். தனியாக விட்டுட்டு சென்றீர்கள். நான் என்ன பண்றது இங்க இருந்துட்டு? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே நீங்க தனியாக கோபப்படாது அப்படின்னு அழுதுன்னு சொல்ல, அப்ப புரஞ்சனன் என்ன பண்ணினான்னா, அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அந்த ஒருத்தருக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. வாழ்ந்துட்டு இருக்கச்சே வயசு ஏறிண்டே போறது. மெதுவா மூப்பு வந்துடுத்து. வயசானது வந்துடுத்தணும். மூப்பு வந்து இவருடைய நாடு சிறு நாடு தானே, சிறியதாக இருக்கக்கூடிய பிரதேசம் தானே இந்த புரஞ்சனுடைய நாடு. அந்த சிறிய நாடு இருக்கிறதால பக்கத்து நாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் படையெடுத்துன்னு வந்துட்டான். இந்த நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக புரஞ்சனன் ஆண்டு கொண்டு வந்த நாட்டை பிடிப்பனம் என்பதற்காக பக்கத்துல இருக்க கொடுக்கிற யாரோ ஒருத்தர் படையெடுத்துன்னு வந்தான். வந்தவர் என்ன பண்ணார்? 360 வேலைக்காரோட படையெடுத்துன்னு வந்தான். வந்த வெறுமை வரல, 360 வேலைக்காரர்களோட படையெடுத்துன்னு வந்தான். அப்பனா ரொம்ப வருஷம் சண்டை நடந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ரொம்ப வருஷம் சண்டை நடந்தது. இவருக்கு ஒரு சேனாபதி இருக்கா. யாருக்கு? புரஞ்சனனுக்கு ஒரு சேனாபதி இருக்கானோ, அந்த சேனாபதியும் தனித்து நின்று வந்து படையெடுத்து வந்தவுடனே ரொம்ப தூரம் தடுத்து பார்த்தான். நிறைய பண்ணி பார்த்தா முடியல, தோத்து போயிட்டார். அவரும் தோத்தார். அதே சமயத்துல யாரோ ஒரு பெண் அழகா அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த தேசத்துக்குள்ள நுழைறான். கதை எங்க வச்சிருக்கேன்? புரஞ்சனன் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். அவிஜாத்தா வேண்டாம்னு சொன்னா கூட இவர் பண்ணிட்டார். அவர் எத்தனையோ புத்திபதி சொன்னார், இதெல்லாம் தேவையில்லையேன்னு. ஆனா கேட்கல, கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட நன்னா தான் பண்ணிட்டு இருந்தா. மூப்பு வந்துட்டு வயசாயிடுத்து. வயசானதுக்கு அப்புறம் அப்ப பக்கத்துல இருக்கிற ராஜ்ய பரிபாலம் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு படையெடுக்க வந்துட்டா. படையெடுக்க வந்த உடனே அந்த படையை எதிர்த்து கொண்டு இருக்கும் போது இவருடைய சேனாபதியும் முன்னாடி போய் நின்று தனித்து போரிட போது அந்த சேனாபதியும் தோத்தார். இது வரைக்கும் நினைத்து அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண் இந்த தேசத்துக்குள்ள நுழையிறான். என்ன எதுக்காக நுழையிறான்னா, தான் யாரையாவது ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதற்காக உள்ள நுழைகிறார். தேடிட்டு வரார். அப்போ ஒரு ஆண்மகனை பார்த்தாள். பார்த்த உடனே அவனை பார்த்த உடனே என்ன சொல்றார்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு இந்த பெண்ணு கேட்கிறான். இந்த பெண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ப. அந்த பெண்ணு கேட்க உடனே அந்த ஆண்மகன் என்ன சொல்றான்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன். ஆனா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழின்னா, நீ ஊரை கெடுக்கிறதுக்கு தானே வந்திருக்க. அது என்னமா சுவாமி தெரியும்? தெரிஞ்சுட்டு இருக்காரு. அந்த பெண்மணி வந்துட்டோம். அந்த பெண்மணி உள்ள வந்த உடனே, இந்த ஊரை கெடுக்கிறதுக்கு தான் அந்த பெண்மணி வந்தா தெரியும். ஊரை கெடுக்கத்தானே வந்திருக்க, ஊருக்குள்ள வந்த. அதற்காகத்தான் நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த ஆண்மகன் சொல்றான், நான் உனக்கு உதவி பண்றேன். என்ன உதவின்னா, என்னுடைய தம்பி இருக்கான், அந்த தம்பியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மேற்கொண்டு எனக்கு வேலையாட்களும் இருக்கா, அவளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு உள்ளே போய் மொத்த பேரையும் அழிச்சிடும். அப்பனா இந்த ராஜ்யத்துக்குள்ள போய் மொத்த பேரையும் அழிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்மகன் இந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தோடனே சரின்னு அந்த பெண்மணி என்ன பண்ணா,
தன்னுடைய தம்பியையும் இந்த ஆன்மகளுடைய தம்பி தானே, தம்பியை அழைத்துக் கொண்டு கூட இருக்கக்கூடிய வேலைக்காரன் அழைத்துக் கொண்டு உள்ளே போய் நாட்டுக்குள்ளே போய் மொத்தத்தையும் அழிச்சான். புரஞ்சனும் அழிந்தான். புரஞ்சனுடைய தர்மபத்தினியான அவளும் போயிட்டா. அவளுக்கெல்லாம் அடுத்த பிறவி இந்த மாதிரி கடைசி பிறவி அங்கேயும் கெட்டு கெட்டு தருதலையாயி கடைசியில சிதையில ஏத்துறா. புரஞ்சனுடைய அந்த சரீரத்தை சிதையில ஏத்துறா. புரஞ்சனுக்கு கொளுத்தி ஆகணுமோ, அந்த புரஞ்சனுடைய சரீரத்தை கொளுத்தி ஆகணுமோ. பக்கத்துல அந்த பெண் இருந்துட்டு இருக்கா. அந்த பெண் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. புரஞ்சனை கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த பெண் அழுதுட்டு இருக்கச்சே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அபிஜாதா அப்படின்னு ஒருத்தர் என்ன சொன்னார், கல்யாணம் பண்ணிக்காதீங்க, நிறைய வம்புகள்லாம் வரும், கூடாதுன்னு சொன்னாரோ. அப்ப அந்த அபிஜாதா அப்ப வர அந்த பெண்ணை பாக்குறார். அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணை ஏன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க, என்ன ஆச்சு, நன்னத்தானே கல்யாணம் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்ட உடனே, நன்னதான் பண்ணிட்டோம், ஆனா ரொம்ப சிரமப்பட்டோம், கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, நிறைய சிரமப்பட்டோம், வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படணுமோ அத்தனையும் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பெண்ணானவள் யாருக்கு சொன்னா, அபிஜாதாவை சொல்லிட்டு இருக்கான். சொன்ன உடனே அப்பயே அபிஜாதா, நான் அன்னைக்கே சொன்னேனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கப்படாது, பண்ணிட்டா நிறைய வம்புகள் வரும் சொல்லணும், நீங்க ஜாகிரதையா இருக்கும், சொல்லணும், ஜாகிரதையா இருக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஆனா நீங்க தான் புரிஞ்சிக்காதபடியாலே இந்த மாதிரி இருந்தேன். இருப்பினும் பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, இப்பவாது என்னுடைய கையை பிடியுங்கள். யாரு, அந்த அபிஜாத சொல்றது, இப்பவாது என் கையை பிடியுங்க என்று சொல்லிப்படுத்தி அவளை கொண்டு போய் கொடுத்தவனே கையை பிடித்தவனே, அன்னைக்கே உனக்கு நல்ல சொன்ன கேட்கப்படாதா, அன்னைக்கு நல்ல சொன்னேன்னு கல்யாணம் வேண்டாம், நீங்க இந்த நிலையில இருக்கோ, ஜாகிரதையா இருக்கோ அப்படின்னு சொன்னேனும், நீங்க கேட்கலையேனோ, இருந்தாலும் இப்பவாது என் பெருமை தெரிஞ்சு வந்தேனோ, ஆமாம் வாஸ்தவம் தான், அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் கேட்கல, வாஸ்தவம் தான், உன் பெருமை இப்ப தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு காலில் விழுந்தவளை அழைத்து கொண்டு போய் உயர்ந்த கதிக்கு அழைத்து கொண்டு போனான் அப்படின்றது இந்த கதை முடிஞ்சிட்டு. சுவாமி, இந்த கதைக்கும் பாகவதத்துக்கும் என்ன சம்பந்தம்? கதை சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணும் அர்த்தமே இல்லையே. இந்த கதைக்கும் பாகவதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கதையை இப்ப வந்தது, புரஞ்சனன் யாரு, அபிஜாதா யாரு, அந்த அபிஜாதா அவளுக்கு ஏன் உபதேசம் பண்ணணும், புரஞ்சனையா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நடுவில் இன்னொரு பெண்ணு அங்கிருந்து இந்த ராஜ்யத்தை நாசம் பண்ணணும். அது ராஜ்யத்தை நாசம் பண்ணும் போது தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு ஒரு ஆன்மகன் சொல்லிட்டு இருக்கான், தம்பியோடு தன்னுடைய வேலைக்காரையும் கூப்பிட்டு ஆன்மகன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இது என்ன சரித்திரம்னா, நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் தான் இது. நம்முடைய நல்லா புரிஞ்சுக்கோ, இனிமேதான் இன்னும் ஜாகிரதையா கேட்கணும். நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் தான் அது. ஏன்னா நம் வாழ்க்கை என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது வேப்பங்கொழுதான் இருக்கு. வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது வேப்பங்கொழுதான் இருக்கு. வேப்பங்கொழுந்தனாலே கசக்கம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவார், அந்த வேப்பக்காய வேப்பங்கொழுந்த வெள்ளப்பாகுல தழுகிறா போல கதையை பண்ணிட்டார். வேப்பங்கொழுந்த வெள்ளப்பாகுல தடவரா போல கதையை பண்ணிட்டார். வேப்பங்கொழுந்த சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டோம். ஆனா அந்த வெள்ளப்பாக தடவி கொடுத்து அந்த வேப்பங்கொழுந்து மாத்திரை ஒரு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உடனே அந்த 10 ரூபாய் கொடுத்து ஒரு 50 மாத்திரை வாங்கிட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டே இருப்போம். ஆனா நேர வேப்பங்கொழுந்து சாப்பிட மாட்டோம். அதற்குதான் இந்த கதை மூலமா நம் வாழ்க்கையை இவர் தெரிவிக்கிறார். தடையினாலயா அப்ப இதுதான் தெரிவிக்கிறார். அவிஜாதான்னா யாரு, புரஞ்சன்னா யாரு, அந்த பெண்மணி யாரு, நன்னா நிஜம் உன்னிப்பா கேளுங்கோ, ஆச்சரியமான கதை. அவிஜாதா என்று வர்றது யாரு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொன்னோமோ. அப்ப இவ யாருன்னா அவன் தான் பகவான். அவிஜாதா தான் பகவான். அப்ப அந்த பகவான் தான் யாரு, புரஞ்சனுடைய நண்பன். அந்த பகவான் தான் புரஞ்சனன். அப்ப புரஞ்சனன் யார் சுவாமி, புரஞ்சனன் தான் ஜீவாத்மா. கொஞ்சம் நன்னா கேட்டுங்க, புரஞ்சனன் தான் ஜீவாத்மா. அப்ப ஒரு பட்டணத்தை தேடின்னு போறான்னு இல்லையா,
அவிஜ்ஞாதா புரஞ்சனன், 2 பேரும் நண்பர்கள். அவிஜ்ஞாதா தான் பகவான், புரஞ்சனன் தான் ஜீவாத்மா. 2 பேரும் ஒரு பட்டணத்தை தேடி போறான்னு சொன்னோம். அந்த பட்டணம் என்னது? இந்த சரீரம் தான் பட்டணம். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த சரீரம் தான் பட்டணம். இந்த சரீரத்துல வசிப்பதற்காக தான் ஜீவாத்மா தேடி கொண்டு வருகிறான். ஒரு ஜீவாத்மா எங்க வருவான்? ஒரு சரீரத்தை தேடுவான். அந்த சரீரத்தை தேடிக்கொண்டு வரான் இல்லையா, அதான் ஜீவாத்மா. இந்த பட்டணத்துக்கு, இந்த சரீரம் என்கிற பட்டணத்துக்கு 9 வாசல் உண்டு. முதல்ல பார்த்தோமோ 9 வாசல் பட்டணத்துக்குள்ளே நுழைந்தான்னு சொன்னோமோ. அப்ப 9 வாசல் இருக்கு. அந்த 9 வாசல் இருக்கு. என்ன சொல்லுவோம் 9 வாசல்னா? இருக்கு 2 கண்ணு, 2 காது, மூக்கு துவாரங்கள் 2, வாய், மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரம். ஆக மொத்தம் 9 துவாரங்கள் இருக்கு. இந்த 9 தானத்தை, அப்படிப்பட்ட பட்டணத்தை தேர்ந்தெடுத்து புரஞ்சனன் வாழ்கிறான். புரஞ்சனன் யார்? ஜீவாத்மா. ஒரு ஜீவாத்மா என்ன பண்றான்? ஒரு சரீரம், 9 வாசல்கள் கொண்ட சரீரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஜீவாத்மா என்கிற புரஞ்சனன் வாழ்கிறான். அப்ப சரீரத்தை தேர்ந்தெடுத்து ஆத்மா வாழ்கிறான். இந்த சரீரத்தில் வாழும் போது ஒரு பெண் வந்தான்னு சொல்லணும். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணான்னு சொன்னோம்னா வந்தோம்னா அந்த பெண் தான் என்னது? அதுதான் புத்தி. கொஞ்ச நாள் கேள்விக்கும், அதுதான் புத்தி. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புத்தி இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புத்தி இருக்கு. புத்தி தான் அந்த பெண். என்ன பண்ணீங்களா? புத்தி தான் அந்த பெண். நம் புத்தி எவ்வழி போகிறதோ நாம் அவ்வழி போறோமோ. புத்தி வேறு, ஆத்மா வேறு. என்ன புரிஞ்சுக்கோ, புத்தி வேறு, ஆத்மா வேறு. ஆத்மா வழி புத்தி போகணும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, புத்தி எவ்வழி போகிறதோ ஆத்மா வழி போறது. நாம் வந்துவிடா. அதனால்தான் அந்த ஆள் அந்த பெண் போகிற வழியெல்லாம் போயிட்டு இருக்கான். அந்த பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அந்த பெண் சிரிச்சா இவர் சிரிக்கிறார். அந்த பெண் அழுதா இவர் அழறார். அந்த பெண் வந்து சாப்பிட்டா இவர் சாப்பிடுறார். அந்த நிலையில இருக்கு இல்லையா? அப்ப பெண் போகிற வழியெல்லாம் இவர் போறாருன்னா, அப்பன்னா அந்த புத்தி என்ன சொல்லிட்டு புத்தி பிரகாரம் நடக்கிறார். ஆத்மா சொல்ற பிரகாரம் நடக்கல. இது புரஞ்சனன். புரஞ்சனன் ஜீவாத்மா. அதுக்கு மேல அந்த பெண்ணு 5 தர நாகப்பாம்பு தலைக்கு மேல இருக்குன்னு பார்த்தோமோ. 5 தர நாகப்பாம்புன்னா என்ன சுவாமி? அதுதான் பஞ்ச பிராணன்னு பேரு. பஞ்ச பிராணன். பிராண, அபான, வியான, உதான, சமான, இதெல்லாம் இதுதான் பஞ்ச பிராணன்கள். இந்த பஞ்ச பிராணன்கள் தான் நம்ம ரட்சிக்கிறது. பஞ்ச பிராணன்கள் தான் இந்த நிகழ்ச்சி. இந்த 5 வாயுக்கள், இந்த 5 வாயுக்கள் தான். அதுல ஒண்ணு போனா கூட நம்ம உயிரே போயிடும். இந்த 5 வாயுக்கள் இருக்கணும். பிராண, அபான, வியான, உதான, சமான. இந்த 5 வாயுக்கள் நமக்கு இருக்கு. அந்த வாயுக்கள்ல ஒரு வாயு போயிடுச்சுன்னா நம்ம பிராணம் போயிடும். போயிடும். இதுதான் 5 தல பாம்பு காப்பாற்றுகிறதுன்னு பார்த்தோமோ. அந்த பெண் வரைச்சு 5 தல பாம்பு ரட்சிக்கின்ற வருதுன்னு சொன்னோமோ. இந்த 5 பிராணன்கள் தான் அந்த புத்தி என்கிறது காப்பாற்றுது. அதற்கு கூடவே தலைமை தொண்டர்னு பார்த்தோமோ. கூடவே தலைமை தொண்டர்னு பார்த்தோமோ. அந்த தலைமை தொண்டர் தான் மனசு. என்னமா எடுத்துக்காரு பாருங்க. இந்த மாதிரி விஷ்ணு புராணத்துல கூட உண்டு. அந்த தலைமை தொண்டர் தான் மனசு. ஆக அதற்கு மேலே 10 தொண்டர்கள் வந்தான்னு பார்த்தோமோ. அந்த 10 தொண்டர்கள் தான் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த 10 தொண்டர்களுக்கு தலை வந்தா மனசு. ஆக புரஞ்சனன் அவிஜ்ஞாதா. அவிஜ்ஞாதா தான் பகவான். புரஞ்சனன் தான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவும் பகவானும் என்ன பண்றார்? ஒரு பட்டணத்துக்குள்ள நுழைறா. என்ன பட்டணம்? சரீரம் என்ற பட்டணத்துக்குள்ள நுழைறா. நுழைஞ்ச உடனே அந்த சரீரத்துக்கு 9 வாசல்கள் இருக்கு. அந்த 9 வாசல்கள் என்ன? 2 கண் என்ன, 2 காது என்ன, மூக்கு என்ன, வாய் என்ன, மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த துவாரங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லிட்டார். அதற்கு மேல அந்த பெண்ணுக்கு மேல 5 தல பாம்பு வந்துட்டு 5 தல பாம்பு தான் 5 வாயுக்கள். பிராண, அபான, வியான, உதான, சமான என்று சொல்லக்கூடிய 5 வாயுக்கள். அந்த வாயுக்கள்ல ஒண்ணு போனாலும் நம்மளுடைய பிராணமே போயிடும்.
அப்படின்னு சொல்ற. அப்ப கூடவே தலைமை தொண்டர் ஒருத்தர் வந்தான்னு பார்த்தோம். அந்த பெண்ணுக்கு பெண் யாரு? புத்தி. அந்த பெண்ணு தான் புத்தி. தலைமை தொண்டர் யாரு? மனசு. அந்த மனசு வந்துட்டோன்னா அந்த மனசுக்கு 10 தொண்டர்கள் இருக்கா. யாரார்கள்? கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5 அப்படின்னா ஆக 11 பேரும் புடைசூட புத்தி வந்துட்டு. இப்ப புத்தியை காப்பாற்றுவது எது? பஞ்ச பிராணங்கள். அதுதான் 5 தரம் ஆகும்னு சொன்னேன். அந்த புத்தியை காப்பாற்றுவது பஞ்ச பிராணங்கள். புத்திக்கும் ஜீவாத்மாவுக்கும் கல்யாணம் நடந்துட்டு. புரஞ்சனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்ததுனும். புரஞ்சனன் யாரு? ஜீவாத்மா. அந்த பெண் யாரு? புத்தி. இப்ப புத்திக்கும் ஜீவாத்மாவுக்கும் கல்யாணம் நடந்தது. இனிமே ஆத்மா போன வழிக்கு புத்தி இருக்கணும். என்ன பாருங்க, ஆத்மா போன வழிக்கு புத்தி இருக்கணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? ஆத்மா யாரு? ஜீவாத்மா யாரு? புரஞ்சனன். அது புத்தி யாரு? அந்த பெண். புத்தி போன வழி ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா போன வழி புத்தியை இடுக்கணும். ஆனால் புத்தி சொன்னபடி எல்லாம் ஆத்மா போக ஆரம்பிச்சுது. இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன பாருங்க, அந்த பெண் சிரிச்சா இவர் பிரிக்கிறாரனோ, அந்த பெண் அழுதா இவர் அழகாரனோ, இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு முறை தேர்ல ஏறி வேட்டையாட போனார்னு பார்த்தோம். தேர்ல ஏறி வேட்டையாட, அதுன்னு என்ன சுவாமி? அந்த தேர் தான் சரீரம். தேர்ல ஏறி வேட்டையாட போனான்னு சொன்னோம், அந்த செயலி தான் சரீரம். சரி, வேட்டையாடுறது என்ன சுவாமி? வேட்டையாடுறதுனா சொப்பனம் பார்ப்பது, கனவு. கனவு பார்த்தோம்னோ அந்த சொப்பனம் பார்ப்பது தான் வேட்டையாடுறது. ஆக அந்த தேர் என்பது சரீரம். வேட்டையாடுறது தான் சொப்பனம் பார்ப்பது. அப்ப சொப்பனம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கச்சே சில பேர் நல்ல சொப்பனம் வந்தா இன்னைக்கு அதே பார்ப்போம்பா. சில பேர் தீய சொப்பனம் வந்தா இன்னைக்கு சுவாமி வந்துருப்பா. சொப்பனம் என்பது என்னன்னா பகவான் தான் கொடுக்குறார். அதுவும் நம்முடைய கர்மாதிரம் தான். சொப்பனத்திலேயே நம்முடைய கர்ம வினைகள் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பகவான் அப்படின்னு தொலைக்கிறார். நம்ம என்னக்கும் சொப்பனம்னா நானா நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல சொப்பனம் வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ற மாதிரி ஒரு சொப்பனம் வந்துட்டு வச்சுக்கேன், ரொம்ப நல்லா இருக்க சுவாமி. நாளைக்கு அந்த சொப்பனத்தையே காணலாம்னா வராது. வராது. சொப்பனம் நாம நினைச்சா மாதிரிலாம் வராது. சரி, நான் எப்படி படுத்துட்டோம் அதே பிரகாரம் படுத்துட்டு இருக்கேன், நாளைக்கு ஒரு முறை வராது. சரி, எனக்கு வந்தது அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கு அதே மாதிரி படுத்துட்டு வருமானா அவருக்கும் வராது. சொப்பனம் என்பது பகவானா கொடுக்கறது. ஏன்னா இன்னைக்கு சொப்பனம் வந்துட்டு அதே போல நாளைக்கு நல்ல சொப்பனம் வருமானா அதெல்லாம் கிடையாது. நாம் பட்டாபிஷேகம் நடக்கிற அப்புறம் சொப்பனம் இருக்கும். அடுத்த நாள் என்னமா இருக்கும்? பாம்பு துரத்துற மாதிரி இருக்கும். சொப்பனமே பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பாம்பு துரத்துற அப்புறம் இருக்கணும். அப்படி இருக்கச்சே கனவு காண்பதுதான் வேட்டையாட புறப்படுவது போல. என்னமா திருட்டாங்க எடுத்துக்கணும். கனவு காண்டாரனோ அந்த கனவு காண்பதுனா வேட்டையாட புறப்பது கூட. அப்ப உடல் சரீரம் இருக்கு, இந்த சரீரம் தான் தேர். தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கிளம்புறார். ரொம்ப அழகாக இதை விளக்குறார். இந்த நாரதர் சொல்றார். நாரதர் தான் இந்த புரஞ்சுரு உபாக்கியானம்னு பேரு. புரஞ்சுரு உபாக்கியானம் பேரு. அந்த புரஞ்சன் தான் என்னது? ஜீவாத்மா. அந்த உபாக்கியானத்தை நாரதர் சொல்லிட்டு இருக்கார். இந்த தேரின் அழக சொல்றார். நீண்ட வில்லை கையில் ஏந்தி 5 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் புறப்பட்டான். நீண்ட வில்லை கையில் பிடித்துக் கொண்டு 5 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் புறப்பட்டான். 5 குதிரைகள் தான் என்னது? பஞ்ச இந்திரியங்கள். 5 குதிரைகள் தான் பஞ்ச இந்திரியங்கள். அதற்கு இது உண்டு. என்ன 2 இருக்குன்னா அகங்காரம் மமகாரங்கள். பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு. தேர் தான் நம்மளுடைய சரீரம். 5 குதிரைகள் தான் பஞ்ச இந்திரியங்கள். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் ஓஹோ அப்ப இதுதான் அதுவும் தெரியுது. அப்ப பஞ்ச இந்திரியங்கள். அந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு கூடவே என்னது 2 இருக்கு? என்னது? அகங்காரம் மமகாரங்கள். அகங்காரம். தேருக்கு சக்கரம் இருக்கணும். அந்த 2 சக்கரம் தான் பாப புண்ணியம். தேருக்கு இருக்கக்கூடிய 2 சக்கரம் பாப புண்ணியம். அதே 5 குதிரைகள் தான் இந்த தேருக்கு இருக்கக்கூடிய 5 குதிரைகள் தான் பஞ்ச இந்திரியங்கள். அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு அகங்காரம் மமக்காரங்கள் உண்டு. அதுக்கு மேல அச்சு இருக்கணும். சக்கரத்துக்கு ஒரே அச்சு இருக்கு இல்லையா? அந்த ஒரு அச்சு இருக்கு. அதுக்கு மேல
3 கொடிமரம் இருக்குமோனோ, 3 கொடிமரம். அந்த 3 கொடிமரம் தான் சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இது 3 இருக்கிறது. ஆக பாப புண்ணியங்கள் தான் சக்கரமா சுத்தர். நம்ம மாறி மாறி பரபரப்பு எடுக்கிறோமோனோ, பாப புண்ணியங்கள் தான் சக்கரமா 2 தண்டங்கள் கட்டி இருக்கு. ரெண்டு பக்கம் 2 கயிறு இருக்கணும், 2 தண்டங்கள் கட்டுக்கு. அதுதான் அகங்காரம் அமகாரங்கள். இந்திரியங்கள் குதிரைக்கு 2 தண்டங்கள் 2 கயிறு கட்டி இருக்கணும். அந்த 2 கயிறு கட்டி இருக்கச்சு அந்த 2 கயிறு தான் அது அகங்காரம் அமகாரங்கள். சரி சுவாமி, இது இத்தனையும் தெரியுது. 5 குதிரைகள் தான் 5 இந்திரியங்கள். அந்த நீளமான கடிவான கயிறு தான் இது மனசு. நீளமான கடிவான கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு தான் என்னது மனசு. 2 தண்டங்கள் இருக்கணும். அந்த 2 தண்டங்கள் தான் அகங்காரம் அகங்காரங்கள். இப்ப கடிவான கயிறு தான் மனசு. அப்ப அந்த மனசு இருக்கணும். அதை ஓட்டக்கூடிய சாரதி தான் புத்தி. அதை ஓட்டக்கூடிய சாரதி தான் புத்தி. என்ன பாருங்க, அதை ஓட்ட புத்தி. அப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் இது இருதயம். எங்க உட்கார்ந்து இருக்கு புத்தி? ஹிருதயத்துல தான் இருக்கு. உட்கார்ந்து அந்த புத்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் எது? இருதயம். ஆக இப்ப தேர் கிளம்பணும். தேருக்கு என்னென்ன பார்த்தோம்? சக்கரங்கள் தான் பாப புண்ணியங்கள், கடிவாளங்கள் தான் அகங்காரம் அமகாரங்கள், 5 குதிரைகள் தான் 5 இந்திரியங்கள். அதற்கு மேற்கொண்டு அந்த புத்தி தான் சாரதினார். அந்த கடிவாள கயிறு தான் மனசுன்னார். உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் ஹிருதயம்னு சொன்னார். தேடி இப்ப தடதடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டு இப்படிப்பட்ட தங்கமயனா தேர்ல ஏறினாரணும். அப்படி கதை என்னது ஏறினாரணும், தங்கமயனா தேர்ல ஏறினாரு. அப்ப இந்த கதை உலகத்துக்கு சங்க திரும்ப வர்றார். நன்னா கனவு உலகத்துல சுத்தி 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 திரும்ப வரார். மனைவி ஆன புத்திக்கு பிடிக்கலையனோ. அவரு வேட்டையாட போயிட்டு வந்து பிடிக்கலையனோ. இப்ப பிடிக்காது. அது என்ன கனவு காண்பது? புத்தி கேட்கறது. புத்தினா மனைவி புத்தி கேட்கறது. என்ன கனவு காண்றது அப்படின்னு கேட்கறது. மனசு என்ன சொல்றது? மனசு வேறு புத்தி வேறு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசு வேறு புத்தி வேறு. புத்தி என்பது எப்போதும் நீதி நேர்மை நியாயத்தை சொல்லிட்டு இருக்கும். புத்தி என்னைக்குமே நீதி நேர்மை நியாயத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மனசு எப்பொழுதுமே பாசம் என்ன, நினைவு என்ன, ஆசை என்ன, இதுல இதுதான் இந்த மனசு ஈடுபடும். பாசத்துல ஈடுபடும், ஆசையில ஈடுபடும், அதே போல நினைவுல ஈடுபடும் மனசு. ஆனா புத்தி என்பது நேர்மையா இருக்கணுமே, நீதியா இருக்கணுமே, நியாயமா இருக்கணுமே, இது சொல்லிட்டே இருக்கும். இப்ப மனசை ஒருத்தர் கொடுக்கலாம் என்று சொல்லும். இது மாத்திரம் இல்ல, மனசு என்ன பண்ணணும்? அவருக்கு இதை கொடுக்கலாமே, அவருக்கு தானமா கொடுக்கலாமே அப்படின்னு மனசு சொல்லும். ஆனா புத்தி என்ன சொல்லணும்? புத்தி இவருக்கு கொடுக்குவதனால் ஏதாவது லாபம் இருக்க புத்தி சொல்லும். புத்தி இதைத்தான் சொல்லும். ஏன்னா அந்த பெண்மணி அப்படித்தானே சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டேன் அழுதாலும். அப்ப மனசு யாருக்காவது கொடுக்கலாமா சொல்றச்சு புத்தி என்ன சொல்லு? ஒரே ஒருத்தருக்கே இது இத்தனையும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையே. இந்த வாழ்க்கை சக்கரத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். இந்த நாரத பகவான் தெரிவிக்கிறார். இதுக்குதான் புரஞ்சோபாக்கியானு பேரு. அப்ப புத்தி இன்னார் கொடுக்கலாம்னு சொல்றச்சு மனசு என்ன பண்ணும்? அவருக்கு கொடுப்பதனால லாபம் இருக்கா அப்படின்னு கேட்கும். ஆக ஆசையா அன்போடு நடத்தி கொள்வது என்பது மனசு. இது தேவையா, என்ன பயன் கிடைக்கும் என்று யோசிப்பது புத்தி. புத்தி தான் அந்த பெண்மணி தானே பாத்துக்கோ. ஆசையா அன்போடு இருக்கிறது மனசு. இது தேவையா சுவாமி என்ன? அப்ப அந்த புத்தி தானே பெண்ணு. இந்த பெண்ணுக்கு இப்ப கோபம் வந்து தோணும். என்ன தனியா விட்டுட்டு போயிட்டேன், கோபம் வந்து தோணும். கோபம் வந்துட்டு எதற்காக இந்த கனவு காண்கிறாய் அப்படின்னு புத்தி சொன்னபடி கேட்கணும். புத்தி கேட்கறது எதற்காக இப்ப இந்த மாதிரி கனவு காண்கிறாய் அப்படின்னு புத்தி சொல்றது. புத்தி சொன்ன கூட கேட்கணுமானோ? இவரை விடப்படாது. மனசுக்கும் புத்திக்கும் எப்போதும் சண்டை வந்துட்டு இருக்கும். நாமே ராத்திரியான அப்படி விட்டத்தை பார்த்துட்டு யோசனை பண்றச்சு இதெல்லாம் யோசனை பண்ணலாம். மனசுக்கும் புத்திக்கும் எப்போதும் சண்டை வரும். மனசை போனபடி போயிட்டா புத்திக்கு வேலை இல்லை.
புத்தி போனபடி போயிட்டா மனசுக்கு வேலை இல்லை. அதனால இரண்டுக்கும் இருக்கும் சண்டையை நாம தான் தீர்த்து கொள்ளணும். நாம ஆத்மா புத்தியோட நிலையும் மனசோட நிலையும் ஒருநிலைப்படுத்தணும். என்ன பாருங்க, புத்தியோட நிலையையும் மனசோட நிலையும் ஒருநிலைப்படுத்தணும். நாம் சட்டன்னு சொல்லுவோம், சாமி என் மனசு இப்படி நினைக்கிறதுமோ சில சில சொல்லுவோம் பாரு, என் மனசு இப்படி நினைக்கிறது சுவாமி அப்படின்னு சொல்றோம்னா ரொம்ப தப்பானது, ரொம்ப தப்பானது. மனசு என்பது எனது ஜடப்பொருள், மனசு என்பது ஜடப்பொருள். அதனால என்னுடைய மனசு இப்படி நினைக்கிறது சொன்னா தப்பு. நான் மனத்தால் நினைக்கிறேன் என்பதுதான் சரி. நான் மனத்தால் நினைக்கிறேன், என் மனது நினைக்கிறது என்று சொன்னா மனசுக்கு அறிவு கிடையாது, அறிவு இல்லையே. அறிவு இருக்கணும் இல்லையா? என் மனசு இப்படி நினைக்கிறதுன்னா அப்ப மனசுக்கு அறிவு இல்லையே. அறிவு இருந்தா என்ன பண்ண முடியும்? மனசு இப்படி நினைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அப்பனா என்ன ஆகும்? என்ன மனது என்பது ஜடப்பொருள். ஆக அது 24 தத்துவத்துக்குள்ள ஒண்ணு. 24 தத்துவங்கள்லாம் என்னது? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதே போல இருக்கக்கூடிய மொத்தம் 20 தத்துவங்கள். பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அதற்கு மேற்கொண்டு அகங்காரம் அமகாரம் என்று சொல்லக்கூடிய அங்க பிரகிருதி மகான் அகங்காரம், அதற்கு மேற்கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரம் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை அது ஒரு 5, அதுக்கு முன்னாடி நிலை அது ஒரு 5, மொத்தம் 20. அதற்கு முன்னாடி மனசத்துவம் ஒன்று 21, அதற்கு முன்னாடி பிரகிருதி மகான் அகங்காரம் 3, 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள் என்பது அச்சித் தத்துவம். அந்த 24 அச்சித் தத்துவத்துக்குள்ள இருப்பதுதான் மனசு. மனசுக்கு ஞானம் கிடையாது, புத்திக்கும் மனசுக்கும் அறிவே கிடையாது. ஞானம் இருக்கான ஞானமே கிடையாது. அப்ப அறிவு இருப்பது எது? ஆத்மா மட்டும்தான். ஆனா அறிவில்லாத புத்தியோ அறிவில்லாத மனசோ நம்ம கட்டுப்படுத்துறது. நம்ம அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம இருக்கப்படாது. ஏன்னா அதுக்குதான் ஞானமே இல்லையே சுவாமி. எப்ப ஞானம் இல்லையோ அது கட்டுப்படுறோம்னா, ஏன்னா எல்லாம் புரியத்துக்காக சொல்றேன், இதுக்கு ஞானம் கிடையாது, கிடையாது. புத்திக்கு ஞானம் கிடையாது. அதே போல இன்னொன்னு மனசுக்கும் ஞானம் கிடையாது. இப்ப புரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கத்தியை கொண்டு பழத்தை நறுக்கினோம், கைகால்களால் பொருளை தூக்கினோம், காலால் நடக்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், மனதால் நினைக்கிறோம். கண் பார்ப்பதற்கு கருவி போலே மனசு நினைப்பதற்கு கருவி. அவ்வளவுதான். அப்ப நாம் தான் மனசை கட்டுப்படுத்தணும். மனசுக்கே அறிவு கிடையாது, புத்திக்கும் அறிவு கிடையாது. அப்ப மனசை நம்ம கட்டுப்படுத்த விட்டுட்டோம். நம்ம என்ன பண்ணணும்? மனசை நாம கட்டுப்படுத்தணும். நாம கட்டுப்படுத்துறது மனசை நம்மை கட்டுப்படுத்த விட்டுட்டோமோ, அதற்கு தான் என்ன அது அந்த புத்தியே இல்லைனர். ஆக எப்படி நம்மை கட்டுப்படுத்தலாம்? நாம் என்கிற ஜீவாத்மா தான் அறிவுடையவன். ஜீவாத்மா தான் அறிவுடையவன். நான் தான் மனசை கட்டுப்படுத்தணும், நான் தான் புத்திக்கு எடுத்து சொல்லணும். இந்த புத்தி தான் அந்த பெண்மணி, புத்தி தான் அந்த பெண்மணி. பிரியத்துக்காக சேர்த்து சொல்லிடுறேன். இந்த பாவ புண்ணியங்களா இருக்கணும். மனைவியுடைய நன்மையிலையும் தீமையிலும் பர்த்தாவுக்கு பங்குண்டு. அதே போல கணவனுடைய நன்மையிலையும் பாரியாவுக்கு பங்குண்டு. எப்படி சொல்லியிருக்க பாருங்க, நன்மையிலையும் தீமையிலையும் பர்த்தாவுக்கு பங்குண்டு மனைவியிடத்திலே. அதே மனைவியானவள் பர்த்தாவிடத்திலே நன்மையில மட்டும் பங்கு உண்டு, தீமையில பங்கு கிடையாது. ஆனா தீமையில பங்கு உண்டு பர்த்தாவுக்கு. ஒரு நன்மை ஒண்ணு பர்த்தா பண்ணினான் என்றால் அது மனைவியினுடைய ஆதரத்தோடு நடந்திருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு தீமை பர்த்தா பண்ணினான் என்றால் அது மனைவியினுடைய ஆதரத்தோடு நடந்ததுன்னு சொல்ல முடியாது, சாஸ்திரம் ஒத்துக்கல. அதே ஒரு மனைவி நன்மை பண்ணினார் என்றால் பர்த்தாவின் ஆதரத்தோடு சொல்லலாம். அதே அந்த மனைவி தீமை பண்ணினார் என்றால் பர்த்தாவின் ஆதரத்தோடு சொல்ல முடியாது. சுவாமி
நீங்க பர்த்தாவுக்கு சொன்னீங்கன்னா அதே மாதிரி இங்க அங்க கிடையாது. இங்க எப்படின்னா அவ தீமையா இருந்தான்னா அந்த தீமைக்கு காரணம் பர்த்தாவும் உண்டு. அப்ப தீமைக்கு அவளுக்கு என்ன பாவம் செய்கிறதோ அந்த பாவத்தில் பர்த்தாவுக்கும் பங்கு உண்டு. அதே போல கணவன் ஏதாவது தீமை செய்தால் அந்த தீமையில பாரியாவுக்கு பங்கு உண்டானா கிடையாது. அப்பனா என்ன பண்றோம்? அதனால்தான் புத்தி இந்த பெண்மணி தானே, அந்த புத்தியை கையாளுவது எது? ஆத்மா. புரஞ்சனன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பெண் தான் புத்தி. அந்த புரஞ்சனன் தான் அந்த பெண்ணை தன்னுடைய வசத்துல வச்சுட்டு இருக்கணும். ஆனா அந்த பெண் என்ன சொல்றாலோ அதத்தான புரஞ்சனன் கேட்டான். இந்த இடத்துல புரஞ்சனன் யாரு? ஜீவாத்மா. அந்த பெண் யாரு? புத்தி. அப்ப புத்தி சொல்லும்படியாக ஆத்மா கேட்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டோம். அதனால்தான் ஆபத்து. அதனால்தான் ஆபத்து. அதான் தெரிவிக்கிறாரு. ஆக அந்த என்னைக்குமே நாம முடிவெடுத்தோம்னா, நாம ஜீவாத்மா ஜீவாத்மா முடிவெடுத்துதான் மனசு கட்டுப்பாட்டுல வரும். ஆனா அது வராம திமிரா போல இருந்தோம்னா என்ன அர்த்தம் சுவாமி? சத்துவகுணம் குறைஞ்சு விட்டுன்னு அர்த்தம். சத்துவகுணம் நல்லா மிகுதியோடு இருந்து வச்சுக்கேன், ஜீவாத்மா கமாண்ட் பண்ணும், புத்தியோ மனசோ இந்திரியங்களோ எல்லாம் நல்லா கேட்கும். சத்துவகுணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அதனால சத்துவகுணம் வளர்வதற்கு எது எது தேவையோ அதை பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் என்னன்னா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் இதை பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறது காரணமே இதுதான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சத்துவகுணம் இருந்தா நம் மனசு நம் கட்டுப்பாட்டுல வந்துடலாம். இப்ப புத்தி பாக்குறது இவர் என்ன நம்ம மனசுல இல்லை, நம்ம வசத்துல இல்லையே, அப்படி இப்படி போறாரு, அதோ போறாரு அப்படின்றதுக்கு என்ன பண்றது? அதுக்கான அலையை விரிச்சு ஆரம்பிச்சு அதனால தான் என்ன பண்ண, இவர் வேட்டையாட போனாரணும். வேட்டையாட போனப்ப இவளுக்கு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டு தலையை விரிச்சு கொண்டு அப்படியே அழுதுட்டு தரணும். இப்ப புத்தி தானே அந்த பெண்ணு கேட்கறது ஆரம்பிச்சிடணும். உடனே என்ன ஆயிடுச்சு? கணவன் பயப்படுவானோ, ஓ இந்த மனைவி இந்த மாதிரி பயப்படுறாங்கணும். அப்ப நான் உன் வழிக்கே வரேன்னு புத்தியை சமாதானப்படுத்தணும். அந்த வழிக்கு போனானோ, அந்த வழிக்கு போனாதான் அந்த வம்பு வருது. அதான் அந்த வழிக்கு போகப்படாது, புத்தி சொன்ன வழிக்கு போகப்படாது. சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி புத்திமதி சொல்லுங்க சுவாமின்வா, புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா சொன்னபடி புத்தி கேட்கல, அந்த புத்தி ஆத்மா சொல்லும்படி புத்தி கேட்கும்படியா புத்திமதி சொல்லுங்க, அதுதான் அர்த்தம் அந்த. அதே போல என்னன்னா, இவ ஓன்னு அழுதா வச்சுக்க, உடனே பர்த்தா பயப்படுறாரோ, பயந்த உடனே என்ன ஆகுது? ஓ இவ என்ன அழுதுன்னு இருக்கா, அப்ப இவ சொன்னபடி கேட்கலாமே, கேட்டுறானோ அந்த வழிக்கு. அதனால்தான் அந்த வழிக்கு போயிட்டான். அப்ப புத்தி சொன்னபடி புரஞ்சனன் போயிட்டான். புத்தி தான் பெண், புரஞ்சனன் தான் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா புத்தி சொன்னபடி போயிடுத்து. சரி, இப்ப மெதுவா வயசாயிடுத்து. அதன் பிறகு ஒருத்தர் முற்றார். ஒருத்தர் பக்கத்து தேசத்துக்காரர் சண்டை போட்டார்னு பார்த்த போனோம். பக்கத்து தேசக்காரர், அதாவது 360 பேரோடு வந்தான்னு பார்த்து போனோம். அது என்ன சுவாமி 360 பேரோடு வந்தாருன்னா, வருஷங்களுக்கு 360 நாள், ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அந்த 360 போராட்டம் பண்றோம். அது மட்டும் இல்ல, அதுல இந்த பக்கத்தை ஒரு சேனாதிபதினு பார்த்து போனோம். அவர் தான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு இருந்தார். அவரும் தோத்துட்டார். பார்த்து போனோம். அவர் தான் சண்டபேதர்னு பேரு. அந்த சண்டபேதன் ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் தானே ஆண்டுன்னு பேரு. ஆண்டுன்னு வருஷம். அப்ப வருஷம் என்று சொல்றோமே, அவர் தான் முற்றுகை இடுகிறார். ஏன்னா நம் உடம்பை எது முற்றுகையிடும்? நம் உடம்பு இருக்கணும், நம்ம சரீரம். இந்த சரீரத்தை எது முற்றுகையிடும்? வயசாக ஆக முற்றுகையிடுமோனோ. 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 90 ஆயிடுத்து அப்படின்னு. அப்ப முற்றுகையிடுகிறது வருஷம் தானே. அந்த வருஷம் 360 பேர் வந்தாலும் சொன்ன போனோம். அந்த 360 தான் முற்றுகையிடுது. ஆண்டு ஓட 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 வட என்னது மூப்பு வந்துடுறதுனும், வயசான தன்மை வந்துடுறதுனும். அப்ப ஆண்டுக்கு 360 பேர். அந்த 360 பேர் தொண்டர்கள் ஆயிடுச்சுன்னு வந்துட்டா. அவெல்லாம் யார் தெரியுமா? 180 பேர். 180 பேர் வெளுப்பா இருப்பாளாம்.
180 பேர் கருப்பா இருப்பாளாம். அப்படின்னா என்ன சுவாமி, 180 வெளுப்பு 180 கருப்புன்னா ராத்திரினா இருட்டு, பகல்னா வெளிச்சமா இருக்குமானோ? அதான் ராத்திரி என்பது 180, பகல் என்பது 180. இது ரெண்டையும் சேர்த்து 2 பேரும் அழிச்சுன்னு வரா இல்லையா? அப்ப அதான் என்னது, 2 பேரும் அழிச்சுன்னு வந்தாராம். அப்படின்னா பகலும் இரவும் சேர்ந்தது 180 பகல் 180 இரவு சேர்ந்ததுதான் ஒரு ஆண்டு இல்லையா? அப்படி இருக்கச்சே நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், உத்தராயணம் தட்சிணாயனம் கூட வச்சுக்கலாம். உத்தராயணம் தட்சிணாயனம் கூட வச்சுக்கலாம். ஆக இப்ப சேனாதிபதி நன்னா தரித்து சண்டை போட்டார் இல்லையா? அதுதான் பிராணவாயு. சேனாதிபதி கடைசியில சண்டை போட்டாரோ அதுதான் பிராணவாயு. அந்த பிராணவாயு என்னன்னா ஆண்டு நமக்கு கஷ்டம் கொடுக்கும் போது, ஆண்டு ஒவ்வொரு வருஷம் நமக்கு போறதுன்னு ஒண்ணுமில்லை. போன வருஷம் இந்த மாதிரி சரீரம் இன்னைக்கு இந்த வருஷம் இருக்கா சுவாமி? எங்க சுவாமி வயசாயிடுச்சு. அப்ப வருஷத்துக்கு குறையணும். அப்ப வருஷம் குறைய என்ன ஆகுது, நமக்கு மூப்பு வந்துடுறது. மூப்பு வந்த உடனே என்ன ஆகுது, இந்த மூப்பு வந்த உடனே என்ன சுவாமி வந்துடுது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. மேல் மூச்சு கீழ் மூச்சு. அதனால இன்னும் ஆனா பிராணனும் போகல, மூப்பு வந்துட்டே தவிர முடியலையே பெருமாள் சீக்கிரம் ஐஷன் தேவையில்லையே இந்த வார்த்தை என்ன சொல்றா பாருங்க. அப்ப மூப்பு வந்த உடனே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறதுனும் பிராணம் ஒண்ணு போகல. அப்ப காப்பாற்றுறதுக்கு எது, பிராணம் தானே. அந்த பிராணன் எது, அந்த ஒருத்தர் தான் உயிர் பிரியாமல் தரித்து கொண்டு விட. அந்த பிராணவாயு என்பதுதான் சேனாதிபதி. அந்த பிராணவாயு தான் சேனாதிபதி. அவர் எழுதி தடுக்கிறார். யார தடுக்கிறார்? இந்த வருஷங்கள் வந்துட்டோனும் 360 பேர் அழிச்சுன்னு 180 180 அதை தடுக்கிறார். அதை தடுத்து சண்டை போடுறாரு. எத்தனை நாள் சண்டை போடுறோம்னா பிராணவாயு இருந்து நன்னா போராடுறது எத்தனை நாள் சுவாமி? 100 வருஷம் சண்டை நடந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் சண்டை நடந்தது. அந்த 100 வருஷம் சண்டை நடந்த உடனே அதுவும் பிராணவாயு என்ன ஆயிட்டு, காப்பாற்றுறது பிராணவாயு தான். ஆனா ஒருத்தன் தான் உயிர் பிரியாம தடுத்து கொண்டு 100 வருஷம் போராடி பார்த்தார். ஆனா ஆயுஷு 100 வருஷம் தானே. சதாயுர்வை புருஷகான்னு சாத்திரம் சொல்லியிருக்கு. வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் எண்ணதி 18 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் விரிபசி மூத்து துன்பம் ஆதலாளி பிறவி வேண்டேன் அரங்கமா நகரானேன் அப்படி இருக்கே. சதாயுர்வை புருஷகான்னு சொல்லியிருக்கணும். இப்ப 100 வருஷம் சண்டை நடந்துட்டு சாஸ்திரம் 100 வயசு கொடுத்துருக்கு. இப்ப பிராணம் மெதுவா குறையிறது, மூச்சு வாங்குறது நன்னா இழுத்து வீட்டு விட ஆரம்பிக்கணும். 100 வயசு கிட்டக்க நெருங்க ஆபத்து வந்துடுது. என்ன ஆபத்துன்னா சட்டுன்னு ஒரு பெண் உள்ள நுழைறான். அங்க பார்த்தோமோ சண்டை நடந்துட்டே இருக்கச்சு இவரும் தோத்துட்டாரு. யாரு? சேனாதிபதியும் தோத்துட்டார். சேனாதிபதி தான் என்னது, பிராணவாயுன்னு பார்த்தோமோ அவர் தான் பிராணவாயு. அந்த பிராணவாயும் தோத்துட்டார். தோத்த உடனே அப்போ சட்டுன்னு ஒரு பெண் இன்னும் நுழைகிறாரோ. அந்த பெண் யார் சுவாமி? அவதான் காலதேவனின் பெண். காலதேவன் அவன் தான் மூப்பு. காலதேவனின் பெண் அவள் தான் மூப்பு. மூப்பு வந்தாலே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். சுவாமி வயசாயிடுச்சு சுவாமி, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாலும் மூப்பு வந்தாலே முடிஞ்சு போயிடுச்சுன்னா. காலதேவன் பெண் தானே மூப்பு. இப்ப காலதேவன் ஆளை அனுப்புறான். உன் காலம் முடிஞ்சிருத்து ஆள் அனுப்புறானோ உடனே வெள்ளமுடி வந்துடுறது, நரமுடியெல்லாம் வந்துடுறது, வெள்ளமுடியெல்லாம் வந்துடுறதும். இதைத்தான் திருவங்கியாழ்வார் தெரிவிக்கிறார். முற்றமூத்து கோள் துணையா முன்னடி நோக்கி வளைத்து இட்டகால் போல் தள்ளி வெல்ல இருந்தங்கிளையாமும் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பரிமளையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் பதறி வணங்குதுமேன்னு பத்ரிகாசிரமத்துக்கு 20 பாத்திரங்கள் பாடியிருக்கிறார். அதுல ஏனமுனாகி இருநிலமிழந்துன்னு ஒரு பதிகம், முற்றமூத்து கோள் திணையான ஒரு பதிகம். ஆச்சரியமான. இதுல என்ன சொல்றாரு? முதல்ல பெருமானை நோக்கி வணங்குங்கோ, வணங்கினா உங்களுக்கு வயசான காலத்துல நீங்க வளைய வேண்டிய அவசியமே இல்லை. 3வது கோள் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கைத்தடி ஒண்ணு வச்சுக்கிறாரோ, அந்த கைத்தடி இல்லைன்னா இவரால் நடக்க முடியல. நடக்க முடியலனோ அப்ப கைத்தடி பிரதானம் வேண்டிருக்கு இல்லையா? அப்ப 3 விழுந்துறதுனோ முதுகு வளையறதுனோ. எதனால முதுகு வளையறதுனா இளமை காலத்துல நீ முதுகு வளைந்து அவரை வணங்கி இருந்தால்
முதுமை காலத்தில் உன்னுடைய முதுகு வளைந்து இருக்காது. முற்றம் முத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைத்து. அப்ப இளமை காதனை பண்ணலையனோ, பண்ணாதபடியால இப்ப வளையல. அதனால்தான் அதன் பின் நீ தானே என்ன பண்ற, சொப்பு வச்சு விளையாடுகிற. அன்னைக்கு வளைஞ்சு இருந்தது வச்சுக்க, நன்னா வளைஞ்சு இருந்திருந்தா இப்ப ஒண்ணும் கஷ்டமே இல்லை. இப்ப வளைய வேண்டிய அவசியமே இல்லை, நிமிர்ந்து இருக்கலாம். ஆனா அன்னைக்கு வளையல, வளையாதபடியாலே இன்னைக்கு முடிஞ்ச ஆகணும்னு தெரிவிக்கிறாரியா. ஆக மூப்பு வந்தாலே, வயசாயிட்டனாலே எல்லாருக்கும் பயம். மூப்பு, அந்த பிணி பசி மூப்பு துன்பம் தெரிவித்தார் இல்லையா, அந்த மூப்பு வந்தால பயம். அப்ப மூப்பு என்று எவன் என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறான்னு கேட்டா இல்லையா, மூப்பு. மூப்பு யாரு? அந்த பெண்ணு. ஒரு பெண்ணு அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சாலும், நுழைஞ்ச உடனே யாராவது ஆண்மகன் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா, யாராவது ஆண்மகன் கல்யாணம் பண்ணிப்பான்னா, அப்போ ஒரு ஆண்மகன் என்ன பண்ணான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை, அங்க எனக்கு நானா நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், நீ இந்த ஊரையே நாசம் பண்றதுக்காக வந்திருக்க, அதை நல்லா புரிஞ்சுட்டேன். எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனோட கூட்டு சேர்ந்துக்கோ, அது கூட அவரோட வேலையாட்கள் இருக்கா, அவரோட கூட்டு சேர்ந்து கொண்டு நீ இந்த ஊரை துவம்சம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ. இப்ப அந்த பெண்மணி தான் மூப்பு. காலதேவனன் பெண் மூப்பு. மூப்பான பெண்ணை இப்ப யாரா கல்யாணம் பண்ணிப்பாளா? மூப்பு. மூப்பான பெண்ணை யாரா கல்யாணம் பண்ணிப்பாளா? அதனாலதான் அந்த ஆண்மகன் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன்னா. அந்த ஆண்மகன் என்ன, சுவாமி வயசாயிடுச்சு சுவாமி, அவர் யாரா கல்யாணம் பண்ணிப்பாளா? ஒருத்தரை பண்ணிக்க மாட்டார். சொத்துக்காக பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். தாம்பத்தியத்துக்காக பண்ணிக்க மாட்டார். அப்படி இருக்கச்சே மூப்பான பெண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அதனால் யாரும் மாட்டேன்னு சொன்னா, அப்போ ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வந்தான். அவனை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கொள் என்று சொன்ன உடனே, அவர் தான் யாரு? மிருத்யு தேவதை. வந்திருந்த ஆண்மகன் தான் மிருத்யு தேவதை. மிருத்யு தேவதைன்னா யார் சுவாமி? ஐஷன் போறவர். எங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு இல்ல, நரகலோகத்துக்கு. கூற்றத்தின் வாழ்வீந்த கும்பகர்ணனும். அந்த கூற்றம் அதான் மிருத்யு தேவதை. அந்த மிருத்யு தேவதை அந்த ஆண்மகன். அந்த ஆண்மகன் அவனுக்கு மூப்பு ஆயுஷன் வேணா, அவர் அந்த காரியம் பண்ண முடியுமா? அவருக்கு மூப்பு கூடாதவனும். மூப்ப கல்யாணம், மூப்புங்கிற பெண், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா மிருத்யு தேவதை தன் காரியம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? அப்ப காலதேவன் தான் பெண் மூப்பு. மூப்பு மிருத்யு தேவதையை கல்யாணம் பண்ணி கொள்கிறாயா என்று கேட்க மறுத்தார். ஏன்னா மிருத்யு தேவதைன்னா மரண தேவதை. நம்ம மரணம் வைக்க கொண்டு போற மரண தேவதை இல்லையா? அப்ப மரண தேவனுக்கு மூப்பு வரலாமா? சார் மரண தேவதை இருக்கு, வயசாயிட்டான், அதனால ஒண்ணுமே முடியலையா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கல, கிடையாதுனோ. அப்ப மரண தேவதைக்கு மூப்பு வரப்படாதுனோ. அதனால அவர் எப்பவும் இளமையா தான் இருக்கணும். அவர் எப்பவுமே நல்ல திடகாத்தமா இருப்ப, இளமையா இருப்பார். இளமையா இருக்கணும். அதனால மூப்ப கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த மரண தேவதை யாரு? அந்த ஆண்மகன். மூப்பு யாரு? அந்த பெண்மணி. அந்த மூப்பு தான் என்ன நம்ம பார்த்தோம், நம்ம காலதேவனுடைய பெண்ணு. அந்த மூப்பு தான் காலதேவனின் பெண்ணு. மிருத்யு தேவதை தான் யாரு? அந்த ஆண்மகன். அதுதான் மரண தேவதை. அந்த மரண தேவதையானவள் அந்த மூப்பான அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் சொல்லிட்டார். சரி, அந்த பெண்ணுக்கு துர்கதான்னு பேர். அந்த பெண்ணுக்கு துர்கதனன். மிருத்யு தேவதை வந்தார். அப்ப அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னது என்ன? என் தம்பியையும் உன்னோடு அனுப்பி வைக்கிறேன், என்னுடைய ஆட்படையையும் உன்னோடு அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரையே நாசம் பண்ணும்படி சொன்னார் இல்லையா? இந்த பாருங்க, சொன்னார் ஒண்ணும். யார் சொன்னது? மறுபடியும் இந்த சரித்திரத்தை சொல்றேன். சரித்திரம் ஒண்ணும் கஷ்டமே இல்லை, ரொம்ப சுலபமான சரித்திரம். புரஞ்சரன், அபிஜாத்தார் 2 பேர் நண்பர்கள். 2 பேர் நண்பர்களானபடியாலே 2 பேரும் ஒரு பட்டணத்துக்குள்ள நுழைகிறார். தனக்கு இருக்க இடம் வேணுமே என்றதுக்காக. அது 9 வாசல் பட்டணம். அத புரஞ்சரன் அங்கு ஒரு பெண் பிள்ளையை பார்க்கிறான். மிக அழகுடைய பெண் பிள்ளையாக இருக்கிறபடியால அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவனும் செய்தார். 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி வேட்டையாட போன உடனே அங்கு இந்த வேட்டையாடு இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாட வர்றதுக்குள்ள இந்த பெண்மணி தான் கீழே படுத்து உறங்கி கொண்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு கொண்டு மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருந்தாள். என்ன ஆயிட்டுன்னு கேட்க, நீ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே என்று சொல்ற, இனி போகாதன்னு சொல்லி அந்த பெண்மணியானவள் அந்த ஆண்மகனை தன்னுடைய வசத்துல வைத்துக் கொண்டாள். அந்த பெண்மணி தான்
புத்தி. அந்த ஆண்மகன் புரஞ்சனன் தான் ஜீவாத்மா. இதை விட்டு பார்த்துக்கோ. அதற்கு மேல அங்க பக்கத்து ராஜத்து ராஜாக்கள்லாம் வந்து என்ன பண்ணா, அந்த ராஜானா வந்து இங்க சண்டை போட வந்துட்டா. அவதான் யாரு? 360 பேரு. அந்த 360 தான் ஆண்டுகள். அந்த ஆண்டு உள்ள வந்து பண்ணிட்டு, அதான் 180 வெளுத்த வர்ணத்தவர்கள், 180 கருத்த வர்ணத்தவர்கள் வந்து அப்படின்னா இரவும் பகலும் சேர்ந்து ஒரு வருஷம் அப்படின்னு தெரிவித்தார். ஏன் சுவாமி ஒரு வருஷம்னா? ஒரு வருஷம் இல்ல, 100 வருஷங்கள். ஏன் 100 வருஷம் சொல்றான்னா, ஒண்ணுமில்ல, ஆயுஷ் வந்து சதாயுவை புருஷகான்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த 100 வருஷத்தோடு சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் தான் பிராணன். அந்த பிராணன் அவரோட சண்டை போட்டு இருக்கான். அவரும் தோத்து போயிட்டார். அவரும் தோத்து போன உடனே அங்கிருந்து காலதேவன பெண் ஒருத்த வரா, உள்ளுக்குள்ள நுழையிறா. உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவளுக்கு பேரு தான் என்னது? மூப்புன்னு பேரு, வயசான தன்மை. அவ வந்து நேர ஒத்தொத்தரையும் பாக்குறா. பார்த்த உடனே ஒரு ஆண்மகனை பார்த்து, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா. அந்த ஆண்மகன் யாருன்னா, அந்த ஆண்மகன் தான் மிருத்து தேவதை. மிருத்து தேவதைக்கு மூப்பு வரலாமா? மூப்பு வரப்படாது இல்லையா? நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் என்று சொல்ல, மேற்கொண்டு அப்பா சொல்ற, நீ எதற்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ற? என் தம்பியை கொடுக்குறேன், அவனோடு ஆட்களையும் அனுப்பி வைக்கிறேன், அந்த ஆட்பலத்தையும் வைக்கிறேன், அந்த 2 பேரையும் சேர்த்து நீ ஒரே நாசம் பண்ணுவா என்று சொன்னார். இப்ப இந்த ஆண்மகன் தான் மிருத்து தேவதை, மரண தேவதைன்னு சொன்ன போனும். தம்பி யாரு? தம்பி. அதுக்கு மேல ஆட்கள் யாரு? இதெல்லாம் ஏன்னா தம்பி யார் தெரியுமா? தம்பி வேறு யாரும் இல்லை, தம்பி தான் மனோவியாதி. ஆட்படை வேறு யாரும் இல்லை, தேகவியாதி. மனோவியாதி, தேகவியாதி. சரீரத்துக்கு வியாதி 1 2 இல்ல, நிறைய இருக்கு. சுவாமி இவர் என்ன சுவாமி, இவர்கிட்ட எத்தனை வியாதி இருக்கு? டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கேன், என்னென்ன உண்டு அத்தனை வியாதிகள் இருக்கு சுவாமி இப்படி சொல்றாங்க. இப்ப வியாதி அதிகமா இருக்கு. மனோவியாதி ஒண்ணுதான், மனசால வியாதி இருக்கு. அப்ப மனோவியாதி தான் தன்னுடைய தம்பி. மிருத்து தேவதையுடைய தம்பி மனோவியாதி. மிருத்து தேவதைய அடியாட்கள் தான் தேகவியாதி. இந்த 2த்தையும் திரும்பினார். இப்ப நமக்கு 2 விதமான வியாதி இருக்கு. என்ன பாருங்க, 2 விதமான உடம்பு வியாதி ஒண்ணு, மனோவியாதி ஒண்ணு. இந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம படாத படுத்து பட்டுவோம். மனோவியாதி வந்தாலும் உடம்பு வியாதி வந்துடும், உடம்பு வியாதி வந்தாலும் மனோவியாதி வந்துடும். உடம்பு வியாதி வந்தா மனோவியாதி வந்து பண்ணா, எனக்கு இப்படி படுத்துட்டு இருக்க இப்படி எனக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்து இந்த மாதிரி வந்து கொடுத்து இந்த மாதிரி வந்து கொடுத்து அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவே மனோவியாதி. மனோவியாதியால உடம்புக்கிறதா, உடம்பால மனுக்குறதுன்னு 2மே இருக்கு. அப்ப 2ம் யாரு? மிருத்து தேவடைய அடியாட்கள் உடம்பு வியாதி, மிருத்து தேவடைய தம்பி அப்பனா மனோவியாதிக்குத்தான் பலம் அதிகம். பாருங்க, ஏன்னா சரீரத்துக்கு வியாதி என்ன மருந்து குறிச்சு சரிப்படுத்திடலாம். மனசுல வியாதி சுவாமி, மருந்து இருக்கா? மனசுக்கு மருந்து இல்லை, மனசுக்கு மருந்தே கிடையாது. ஒரே மருந்து எது? மருத்துவனார் என்ற மாமணி வண்ணன் தான் மருந்து, வேற மருந்தே கிடையாது. சரீரத்துக்கு வேற ஏதோ மருந்து இருக்கு, நிர்வாணம், பேஷனம், பிஷக்குன்னு சொல்லி எத்தனை மருந்துகள் இருக்கு. மருத்துவனார் என்ற மாமணி வண்ணா, மருந்தும் பொருளும் அமுதமும் தானே அப்படின்னு தெரிவிக்கிற ஆழ்வார்கள். அப்படி இருக்கச்சே அந்த அடியாட்களை கொண்டு என்ன பண்ணாப்பா? இப்ப என்ன பண்ணா? இந்த மூப்பானவள் மிருத்து தேவதையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்ட, அந்த ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளு கேட்ட, நான் மாட்டேன்னு சொல்ல, உனக்கு 2 இருவரை அனுப்புகிறேன்னு சொல்ல, என் தம்பியையும் அடியாட்களை அனுப்புகிறேன்னு சொல்ல, தம்பியான மனோவியாதியையும் அதே போல அடியாட்களாக இருக்கக்கூடிய அந்த சரீர வியாதியை அனுப்புகிறார். 2 பேரும் யார் இருந்தனோ, ஒரு பக்கத்தில் மூப்பு, மற்றொரு பக்கத்தில் மிருத்து தேவதை. மரண தேவதையும் மூப்பும் மனோவியாதியும் தேக வியாதியும் அடியாட்களை கொண்டு நாம் பேர்ல முற்றுகை எடுத்து அழிச்சிடலாம். இப்ப நாம எப்படி தெரியுமா அழியிறோம்? ஒரு பக்கம் மூப்பு, வயசான தன்மை, மற்றொரு பக்கம் மரண தேவதை. பாருங்க, ஒரு பக்கம் மூக்கு, மற்றொரு பக்கம் மிருத்து தேவதைய மரண தேவதை. அப்ப மூப்பும் மரண தேவதையும் மனோவியாதியும் தேக வியாதியும், தேகன சரீர வியாதி, சரீர வியாதியும்
அதுவும் அடியாட்களை கொண்டு நம்ம மேல அப்படியே முற்றுகை இடுறான். முற்றுகை இட்ட உடனே என்ன ஆகும்? நம்ம அடிய வேண்டியதுதான், அழிஞ்சு போறோம்னா. இதுதான் சரித்திரம். இந்த சரித்திரம் இதோட முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தேன்? இதோட முடிஞ்சுன்னா அதனால இந்த நாடே அழிஞ்சு போயிடுச்சு. புரஞ்சனை அழிஞ்சு போயிட்டான். புரஞ்சனை அழிஞ்சு போயிட்டான். அடுத்தடுத்து பல பல பிறவிகள் புரஞ்சனை இருக்கிறான். கடைசியா ரொம்ப பிறவி எடுத்து கஷ்டப்பட்டு புரிஞ்சு கொள்கிறான். நீங்க என்ன சொல்றான்னா அவிஜாதா தெரிவிக்கிறார். அன்னைக்கே நான் சொன்னேனே, அவிஜாதா யாரு? கடவுள். அந்த கூட அன்னைக்கே நான் சொன்னேனே, நான் சொன்னபடி நடந்திருந்தா உனக்கு இவ்வளவு சிரமங்கள் வந்திருக்குமா? இப்ப வந்திருக்கிறாரு, இப்ப கெட்டு போயிட்டியே, இப்ப கெட்டு போயிட்டியே அப்படின்னு நினைச்சு, இருந்தாலும் கெட்டு போயிட்டியேன்னு பெருமாள் விட்டு கொடுக்காம பேசுறாரு. இருந்தாலும் கடைசியில இந்த நினைவு வந்து சரணம்னு சொல்லும் போது வந்து விழுகிறார் இல்லையா? அதுவா சொல்லியிருக்காமனோ, என்னைக்கே விட்டுட்டு போன அவிஜாதா கடைசியில திரும்பி வந்துட்டார். திருப்பி வந்து கையை பிடித்து கொண்டு அன்னைக்கே நான் சொன்னேனே சொன்னதை நீ எடுத்துக்கிறிய அப்படின்னு சொல்லி இந்த புத்தி என்னை நினைத்து இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவோம். இப்ப புத்தின்னா என்னது? அதான் மனைவி. புரஞ்சனனுடைய இப்ப நீங்க இது எப்படி எடுத்துக்கணும்னா, அப்பனா மனைவினா தப்பா சொல்லுவாரான்னு அந்த அந்த கோணத்துல நீங்க எடுக்கப்படாது. புத்தின்னு எடுத்துட்டு இருக்கா. புத்தின்னா எல்லாமே புரஞ்சனை தான் குறிக்கிறது. ஏன் இது மனைவின்னு எடுத்துட்டான்னா, அப்படி சொல்லி இப்படி புரிய வச்சதான் நமக்கு புரியும். வேப்பம் கொழுந்த நேரா கொடுத்தா சாப்பிட மாட்டோம், வெள்ளப்பாக தடவி கொடுத்தா சாப்பிட. அதான் முதல்ல கதையை சொன்னார். ஒரு மனைவி இருக்கா, அவருக்கு யுத்தத்துக்கு வந்திருக்கா, மேற்கொண்டு இவாரெல்லாம் வந்திருக்கா, 360 பேர் வந்தா அப்படின்னு சொன்னதான் நமக்கு புரியும். அதை சொல்லி அதற்கு மேற்கொண்டு 360 என்ன, அந்த மனைவி என்ன யாரு, இன்னொரு அழகான பெண் வந்தது அது யாரு, சண்டைக்கு வந்தவர் அது யாரு, சேனாதிபதி யாரு, இது எல்லாம் அந்த மாதிரி திருட்டாந்தத்தோட தான் சொன்னதான் புரியுறதுக்காக தான் அந்த திருட்டாந்த திருத்தம். இப்ப உடனே நமக்கு என்ன சொன்னோம், அப்ப மனைவி மோசமா நீங்க தயவு செய்து நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி யாரும் என்ன, என்னைக்குமே பத்தினிக்கு தோற்பான் பரமராசிகன்னு சொல்லிருக்கு ஒரு வார்த்தை, தமிழ்ல ஒரு வார்த்தை. பத்தினிக்கு தோற்பான் பரமரசிகன். யாத்திரமா பண்ணா? ராமன் பண்ணான். ராமன் பண்ணினான். சீதைக்கு ராமனுக்கும் பிராமணனுக்கும் போட்டி. அதான் நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தாச்சு. காட்டுக்கு வந்த உடனே 14 வருஷங்கள் இல்லையா, அது இப்பயே ஓட்டி ஆகணுமோ, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் மறிட்டு இருக்கா. கோதாவரி கரையில போனா அங்க நீச்சல் போட்டி பண்ணலான்னு நீச்சல் போட்டிக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. இருக்கிறதே 3 பேர் தான், ராம லட்சுமணன் சீதை 3 பேர் தான். ஆனா போட்டி ராமனுக்கும் சீதைக்கும். நடுவர் இருக்கணுமோ, நடுவர் யாருன்னா லக்ஷ்மணன். நடுவர் லக்ஷ்மணன். இப்ப ராமனும் கோதாவரி இறங்கியாச்சு. போட்டி என்னன்னா, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிட்டு அந்த கரையை தொட்டுட்டு மறுபடியும் இந்த கரையை வந்து இந்த பாறையை தொடணும். யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு பரிசு. பரிசு என்னன்னா ஏதோ பரிசு அப்படின்ட்டா. சீத்தையும் இறங்கிட்டா, ராமனும் இறங்கிட்டான். இறங்கிட்டு கிடு கிடு கிடுன்னு ராவணன் ஆண்மகன் சக்கரவர்த்தி திருமகன் கிடு கிடு கிடுக்குன்னு போனான். நேரம் அந்த கோடிக்கு போய் தொட்டாச்சு. தொட்டுட்டு திரும்பி இந்த பக்கம் வந்துட்டான். இந்த பக்கம் பாதி தூரம் வந்தாச்சு. சீதை எங்க வரா தெரியலையே, பார்க்கலாமே சொல்லிட்டு அப்படி மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு எங்க வரான்னு பார்த்தா, இப்பதான் கிளம்பின இடத்துல இருந்து பாதி தூரம் கூட வரல. இன்னும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கரையை தொட்டுட்டு இந்த பக்கம் வரணும் போனோம். இப்ப ராமன் பார்த்தான், என்ன சுவாமி இது, என்ன ஆச்சு, சீத்தை வரலையே, இப்ப நான் தான் ஜெயிக்கப்பட போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஜெயிக்கப்படாது, நாம தோக்கணும். நாம தோக்கணுன்றதுக்காக மூட்டை அப்படியே பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு சீத்தை திருப்பியும் போய் அந்த லக்ஷ்மணன் எந்த பாறையில உட்கார்ந்து அந்த பாறையை போய் தொடணும். தொட்டா அவ ஜெயிச்சா மாதிரி. அவ தொட்டதுக்கு அப்புறம் மூச்சை பிடிச்சிட்டு வெளில வந்து தொட்டு இருக்கான். உடனே சீத்தை கை கட்டி திரிக்கிறார். ஏ லக்ஷ்மணா, பாத்தியா உங்க ராமன் ஏதோ வீரன் சொல்லிட்டு இருக்கியே, பாரு நான் தான் ஜெயிச்சேன் பாரு. அவரால் ஜெயிக்க முடியல. இன்னும் வில்லேற்றம் தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும், நல்ல வாழ்வித்தை தெரியும், வில்வித்தை தெரியும் சொல்லியே ஒண்ணுமே தெரியல. இது எங்க வச்சான்னா யுத்த காலத்துல இது வச்சிருக்கா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பத்தினிக்கு தோற்பான் பரவரசிகன்னு மனைவியை இந்த மாதிரி சொல்றதே கிடையாது. இது மாத்திரம் இல்ல, இது ஜனக மகாராஜ தெரிவிக்கிறார். ஜனக மகாராஜவே தன்னுடைய பெண்ணான சீத்தையை கொடுக்கிறார் ராமனுக்கு.
அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவா பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பானிங்கிருஷ்வ பாணினகா. என்னுடைய சீதை, என் மகள் சீதை, மமசுதா எம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா. நீ தர்ம மார்க்கத்தில் நடந்தால் இவளும் தர்ம மார்க்கத்தில் நடப்பாள். நீ தர்ம மார்க்கத்தில் மாற்றினாயினால் இவனும் உன் கூட நடப்பான்னு சொல்லல. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்றா பாருங்க. அது எப்படி அது வந்ததுன்னு தெரியல. கல்லானாலும் ஆனா அதுக்கு சரியா தான் சொல்லியிருப்பாங்க, தப்பான அர்த்தத்தை எடுத்துட்டு இருக்கான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணாலும் பேசாம இருக்கணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவர் என்ன பண்ணாலும் பேசாம இருக்கணும் அந்த அர்த்தத்தை சொல்லல. அவர் அதர்ம மார்க்கத்துக்கு போயாச்சுன்னா இந்த பெண்மணி என்ன பண்ண, தட்டணும். தப்பா போயிட்டு இருக்க, திரும்பு அப்படின்னு சொன்ன போனோம். இதத்தான் ஜனக மகாராஜா தெரிவிக்கிறாரு. சகதர்ம சரீதவா, தர்ம மார்க்கத்தில் நீ சென்றால் ராமா இவரும் உன்னுடைய தர்ம செல்வார். நீ அதை வேறு மார்க்கத்துக்கு போனாயானால் உன்னை தட்டி கேட்டு மறுபடியும் தர்ம மார்க்கத்தை இழுத்து கொண்டு வருவார்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நிலை. ஆனா இங்க இந்த பெண்மணியே ஒரு தவறான ஒரு பாத்திரமா சித்திரக்காரனும். இந்த பெண்மணி புத்தி, அப்ப புத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கா சுவாமி. அப்ப சாமான்யமா எல்லாருடைய மனைவியும் இப்படிதான் இருப்பாரான்னு அப்படி நீங்க திங்க் பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். அதை பத்தி இங்க சொல்லல. இங்க சொல்ல வந்தது என்னன்னா, தன்னுடைய நிலைக்குள்ளே புத்தி. ஏன்னா புரஞ்சனன் தான் ஜீவாத்மா, அவனுடைய புத்தி தான் இது. அதனால யாரோ, ஆனா அவன் பெண்மணியின் போது சொதையில சுவாமினா கிடையாது. அந்த கதைக்கு கருத்து என்னன்னு பாக்குறான் இல்லையா, அதான் தெரிவிக்கணும். அப்ப இந்த நிலை இப்ப என்ன சொல்றாரு அந்த அவிஜ்ஞாதா, நீங்க முதல்லயே என் திருவடியை பத்தி இருந்தா உங்களுக்கு இந்த சமம் வந்திருக்குமா? அதை பண்ணாம என்ன பண்ணிருக்காரு? இந்த புத்தியானது என்ன பண்ணிருக்கணும், என்ன நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கோம், இந்த சமம் வந்திருக்காதனும். இந்த மனசும் என்ன நினைச்சிருந்தா இந்த சமம் வந்திருக்காதனோ, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப நீ என்ன பண்ணிருக்க, இப்ப பூத்து போகிற வழியை விட்டுட்டு நன்னா புத்தி போகிற வழியை விட்டுட்டு புத்தியையும் திரும்ப நீயும் புத்தியும் என் வழிக்கு வந்திருக்கணும். நீ புத்தி போற வழியை போயிட்ட, மனசு போற வழிக்கு போயிட்ட, ஆத்மா உன்னை பத்தி நல்லா சொல்லிட்டு இருக்கணும். அந்த வழிக்கு வராம போயிட்டு ஏனும், அதனால என் வழிக்கு வந்திருக்கணும். அவிஜ்ஞாதா சொல்லுது. அப்ப ஆத்மாவும் என் வழிக்கு, புத்தியும் என் வழிக்கு, மனமும் என் வழிக்கு, எல்லாமே ஆத்மாவும் என் வழிக்கு, புத்தியும் என் வழிக்கு, மனசும் என் வழிக்கு. ஆனால் நாம் நினைப்பது மனசுதானே நினைக்கிறதுன்னு நினைக்கிறோம், புத்தி தானே நினைக்கிறது, ஆத்மா போகிற வழிதான் நினைக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. மனசு நினைக்கிறாம போயிடும், புத்தி நினைக்கிறாம போயிடும். அப்ப மனைவியை அழைத்து கொண்டுதான் கொண்டபடி நீ கேட்டு இருந்தாயானால் அண்ணா இருக்குமே. யார் சொல்ற? அவிஜ்ஞாதா சொல்றாரு. அன்னைக்கே நீ என் திரும்பி பக்தி இருந்தியா? அவிஜ்ஞாதா யாராவது தான் பகவான், அவிஜ்ஞாதா தான் பகவான். அன்னைக்கே நீ கேட்டிருந்தியானா இது நன்னா இருந்திருக்குமே. நீ கேட்கல, சரி போட்டோம், இப்ப உங்க பாபத்தினே நான் தொலைக்கிறேன், ஒழிக்கிறேன் என்று சொல்லி தன் திருவடியை காட்டி சேர்த்து கொண்டு அழித்து கொண்டு போனார்னு தெரியுது. இதோடு இந்த ஸ்கந்தம் முடியாது. இதோடு இந்த ஆக 4வது ஸ்கந்தம் வரை இதோடு முடிஞ்சிடும். அப்பனா என்ன அர்த்தம்? அவிஜ்ஞாதா, புரஞ்சனன், அது ஒரு பெண்மணி, அதற்கு மேற்கொண்டு பக்கத்து ராஜாக்கள் சண்டை வர்றது, இதெல்லாம் எடுத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், இந்த கதையை சொல்லிடுறேன். இந்த கதையை சொல்லப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, புத்தியும் மனசும் ஒன்றுக்கொண்டு சேர்ந்து இருக்கணும். புத்தி எங்கேயோ போயிடுத்து, மனசு எங்கேயோ போயிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப அதை சொல்றதுதான். அப்ப என்ன பண்ணும்? புத்தியும் பகவான தியானம் பண்ணும், மனசும் பகவான தியானம் பண்ணும். புத்தியும் பகவான் நினைக்கணும், மனசும் பகவான் நினைக்கணும். இந்த நிலை இருந்துட்டோம்னா சிரமமே இருக்காது. ஆனா புத்தி சொன்னபடி கேட்டோம்னா தொலைஞ்சிடும், அதே மனசு சொன்னபடி கேட்டோம்னா தொலைஞ்சிடும். சரி சுவாமி, மனசுக்கு சொல்லணும்னா ஆத்மா சொல்லபடி புத்தி கேட்டு, ஆத்மா சொல்றபடி மனசு கேட்டு சொல்லணும். அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு புத்தியோ மனசோ இருக்கப்படாது. என்ன புரிஞ்சுக்கோ?
ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றது மனசோ புத்தியோ இருக்கப்படாது. அப்ப மனசோ புத்தியோ ஆத்மாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதனுடைய கட்டுப்பாட்டுல இருந்துட்டு வச்சுக்கே இந்த சமங்கள் வராது. அப்ப ஆத்மாவுக்கு நல்ல தன்மை இருக்குமா சொன்னா அது எப்பவுமே நல்லதுதான். ஆத்மா ஞானமயம் ஆனந்தமயம் மாத்திரம் இல்ல, ஆத்மாவுக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன தெரியுமா? சேஷத்துவ பாரம்பரியம். அது எப்பவுமே உண்டு. அப்ப ஏன் நமக்கு சில பேருக்கு இல்லைன்னா அதுல இருந்து வெளில வரக்கூடிய அந்த புத்தியால மாறுறது, மனசால மாறுறது, அங்கிருந்து வர புரியத்துக்காக சொன்னேன். ஒரு காத்து, தென்றல் காத்து நல்லா அடிச்சுட்டே இருக்கு, ஆனந்தமா இருக்கு, நல்ல வாசனை, ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, தென்றல் வாசனை என்னமா இருக்கு, புஷ்ப வாசனையா வந்துட்டு இருக்கு, சந்தன வாசனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். அங்க பக்கத்துல ஒரு குப்பைத்தட்டி இருந்தது. குப்பைத்தட்டி இருந்த உடனே அந்த குப்பைத்தட்டி கூட்டுக்கு அந்த காத்து போயிடுச்சு, அந்த காத்து அடிச்சுட்டு வருது. இப்ப வாசனை இருக்குமா இருக்காதா? துர்நாற்றம் தான் இருக்கும், நறுநாற்றம் இருக்காது. ஏன் துர்நாற்றம் இருக்குன்னா முதல்ல கிளம்பி வரைச்சே நல்ல நாற்றம் தான் இருந்தது, நறுநாற்றம் தான் இருந்தது. குறுக்க ஏதோ ஒண்ணு வந்து தோணும், அந்த குறுக்க இருந்தபடியால அந்த குறுக்க துர்நாற்றம் ஏற்பட்டபடியால எனக்கு துர்நாற்றம் வந்துட்டு. அந்த குறுக்க இருந்தது எது? இங்க ஆத்மாட்டு நல்ல விஷயம் வந்திருக்கு, குறுக்க இருந்தது புத்தியும் மனசும். சரி சுவாமி, அது ஏன் தவறா நினைக்கிறது? கர்மம். அதே காரண கர்மம். அந்த தவறா நினைக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குதான் சாது சமாகம், ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு சேரணும், நல்லவர்களோடு சேரணும். நல்ல மனமுள்ளதொன்றை நன்மை இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுமையாம் செறிவு கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தமேறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுமையாம் செறிவு கொண்டுன்னு தெரிவிக்கிறார் மனவாரமாமணி தன்னுடைய உபதேசமாக. தீயவரோட சேர்ந்தா தீயதான் கிடைக்க போறது, நல்லவரோட சேர்ந்தா நல்லதான் கிடைக்கிறது. அப்ப நமக்கு எத்தனை கர்மா இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் சாத்விக சம்பந்தமா இருக்கணும். சாத்விக குணநிட்டர்கள் இருக்கா இல்லையா, அவதான் பாகவதர்கள், சாதுக்கள். அவர்களோடு சம்பந்தம் இருந்ததுன்னா நமக்கு எத்தனை கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவுடைய பாதிப்பு அவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்காதே சொல்லல, பாதிப்பு கட்டாமே இருக்கும். அந்த பாதிப்பு பெருசா நம்மளை வந்து சமப்படுத்த, பாதிப்பு இருக்கும், பெருசா சமப்படுத்தாது. ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்றோம்னா, நான் என் வழி போய்க்கிறேன், என் வழி தனி வழி எல்லாம் நாடகத்துல பேசலாம் பாருங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, சம்பிரதாயத்துல கிடையாது. என் வழி ஒரே வழி எது? பகவான் விட்ட வழி, ஆச்சாரியர் விட்ட வழி, பாகவதா விட்ட வழி. தனி வழியெல்லாம் கிடையாது. தனி வழியில நான் பகவானுக்கு தான் தனி வழி, நமக்கெல்லாம் தனி வழி கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலையில் இருக்கிறமனோ. ஆக அதைத்தான் இதை தெரிவிக்கிறது. இப்ப சரித்திரத்தை மறுபடியும் சொல்றேன். அவிஜாதா புரஞ்சனன் ரெண்டு பேர், அவிஜாதா புரஞ்சன் ரெண்டு பேரும் நண்பர்கள். அந்த நண்பர்கள் என்ன பண்ணா, ஒரு தான் வசிப்பதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்காக வந்துட்டு இருந்தா ஒரு பட்டணத்துக்குள்ள வந்தா. அந்த பட்டணத்துக்குள்ள 9 வாசல்கள் இருக்கு, நவத்வாரா பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள வந்து நன்னா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கச்சு ஒரு பெண் உள்ள கூட நுழைறா. அந்த பெண் அது சுந்தரியா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. அந்த பெண்ணை பார்த்தோன்னே மனசு பறி கொடுத்துட்டார். யாரு? புரஞ்சனன் பறி கொடுத்துட்டார். பறி கொடுத்த உடனே நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னார். நேரம் அந்த பெண்ணை போய் கேட்கிறா, ஏ பெண்ணே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு சம்மதமானு கேட்டா. உடனே அவளும் சொன்னா, இதைத்தான் நானே உங்ககிட்ட கேட்க நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தா. அப்ப 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அவிஜாதா சொல்றாரு, ஓ அந்த பெண் யாருன்னு தெரியாம நீ கல்யாணம் பண்றியே, கோத்திரம் என்ன, குலம் என்ன, அவன் யாரு, எப்படிப்பட்டவன் தெரியுன்னு, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீராம போட்டு பேசினார். பேசின உடனே அதுக்கப்புறம் அப்படியே ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வேட்டையாட போனார். இப்ப ராஜ்யம் இருக்கணும், அந்த ராஜ்யத்துக்காக வேட்டையாட போனார். வேட்டையாட போறச்சு அங்க என்னன்னோ நடந்திருக்கு, மிருகத்தை எது வேட்டையாட இருக்காங்களா. அதுக்குள்ள இந்த ஆத்துல என்ன பண்ணிட்டா, இவ தான் தனிமையில இருக்கின்றதுக்காக கீழே உட்கார்ந்து படுத்துண்டு புரண்டு எழுந்து அழுது புரண்டு என்னமோ பண்ணி அவன் வரைச்சு கோபத்தை விழுந்தா. ஓ என்ன புரஞ்சனன் கேட்கறான், என்ன பெண்ணே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன். ஒண்ணுமில்லை, நீ அந்த தனியா விட்டுட்டு போயிட்டியே, நீ விட்டு போக கூடாது அப்படின்னு அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்படியான ஒரு தன்மையை அவள் சொல்ல இவர் ஒத்துக்கிறார். இந்த புரஞ்சன் அவன் வாஸ்துவம் தான், விட்டு போன தப்பு, இதையும் விட்டு போக மாட்டேன்னு அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டான். இப்படியே மூப்பு வந்துட்டு, மூப்புன்னு வயசா இருந்துச்சு. பக்கத்து தேசத்துல இருக்கிறவெல்லாம் 360 பேரோட வந்து இவாளுக்கு சண்டை போட வந்தார்.
சண்டை போடுற வச்சு இவருக்கு ஒரு சேனாதிபதி. அந்த சேனாதிபதி என்ன பண்ணாருன்னா, ஒண்ணுமில்லை, இவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அவரும் சண்டை போட்டார். ஒரு வருஷ காலம் பூர்த்தியா, ஒரு வருஷம் இல்ல, 100 வருஷ காலம் சண்டை போட்டார். சண்டை போட்டோம் இல்ல, அவரும் தோத்துட்டார். தோத்த உடனே இந்த சமயத்துலதான் அங்க வெளிதேசத்துல ஒரு பெண் உள்ள நுழைகிறார். அந்த பெண்ணு தனக்கு யாராவது கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு யாராவது ஆண்மகன் கிடைப்பானா என்கிற ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு இருக்கச்சு ஒரு ஆண்மகனை பாக்குறா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா, ஓ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன். ஏ பெண்ணே, நீ எந்த குறிக்கோளோடு இங்க வந்திருக்கிறாய் எனக்கு தெரியும், அதனால அந்த குறிக்கோளுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, உன்னுடைய குறிக்கோள் இந்த தேசத்தை நாசப்படுத்தணும் என்பது. அதனால அதே போல எனக்கு தம்பி இருக்கா, அந்த தம்பியை கூட்டிக்கொள். அதே போல என்னுடைய அடியாட்கள் இருக்காங்க, அவரையும் கூட்டிக் கொண்டு இந்த தேசத்தை நாசப்படுத்தினார். உடனே தேசத்தை நாசப்படுத்தினான தன்மை பெற்றார். அதற்கு மேற்கொண்டு இப்ப தம்பி விளப்புண்டனும் நாசப்படுத்தினார். நாசப்படுத்தினும் போயிடுச்சு. இவாளும் போயிட்டா, புரஞ்சனும் போயிட்டா, இவாளும் போயிட்டா, அவளும் போயிட்டா. இது கதை. இந்த கதைய நம்ம என்ன பண்ணினோம்னா, ஒண்ணுமில்லை, புரஞ்சனன்தான் ஜீவாத்மா, அவிஜ்ஞாதா தான் பகவான், அந்த பெண்மணி தான் புத்தி. இவங்க வேட்டையாட போனதான் கனவு காண்றதுன்னு அர்த்தம். வேட்டையாட போனதுதான் கனவு காண்றது. கனவு சொப்பனம் கட்டுன்னு இருக்கான். அந்த சொப்பனம்லாம் காணப்படாது, போகப்படாதுன்னு சொல்லி புத்தியான அந்த பெண் சொல்றா. அதுக்கு மேல இவாளுக்கு மூப்பு வந்துடுது. மூப்பு வர்றச்சு யாரோ எதிர்த்துன்னு வந்தாரு இல்லையா, 360 பேர். அந்த 360 தான் வருஷம். 360 நாட்கள் ஒரு வருஷம். சுவாமி 360 365 நாம 365 வச்சுட்டு இருக்கோம். அதுவும் 365 கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதை பத்தி நான் பஞ்சாங்கம் என்கிற ஒரு காலட்சேபத்தை இதெல்லாம் விவரமா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப ஒரு சந்தேகம் ஒரு 360 என்ன கணக்குன்னா, வருஷ கணக்குன்னா 360 தான். ஏன்னா சந்திரனு கணக்குப்படி 360, சூரியனுடைய கணக்குப்படி 365 கால். இவ சந்திரன் கணக்கு தான் வச்சுட்டு இருக்கா, அதுதான் வருஷ கணக்கு. அதனாலதான் சம்மத்சராதின் வா, உகாதின்னு தெலுங்கு வருஷம் இருக்கு, அதுதான் பிரதானம் இருக்கட்டும். அப்படி கிட்ட இந்த 360 பேர் வந்த உடனே அவரோட யுத்தம் பண்ணினா, அந்த சேனாதிபதி யார் தெரியுமா? அதான் பிராணன், பஞ்ச பிராணன். அந்த பஞ்ச பிராணன் 100 வருஷங்கள் யுத்தம் பண்ணா அவரும் தோத்து போயிட்டார். தோத்து போனோடனே எல்லாம் போயிடுத்து. இப்ப இதுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, அந்த பெண்மணி ஒருத்தர் உள்ள வந்தா இல்லையா, யாரோ பெண்மணி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, அந்த பெண்மணி தான் காலதேவரின் பெண். அவங்கதான் மூப்புன்னு பேரு. அந்த மூப்பு வந்துட்டா, அந்த மூப்பு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒரு ஆண்மகனை கேட்டாலும், அந்த ஆண்மகன் யாருன்னா, அந்த ஆண்மகன் தான் மிருத்யு தேவதை, மரண தேவதை. அந்த ஆண்மகன் தான் மரண தேவதை. அந்த மரண தேவதை என்னன்னா, மரண தேவதை மூப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? மரண தேவதை இளமையா இருக்கணுமே தவிர அப்பதான் காரியம் பண்ண முடியும். அதை விட்டு வயசாயிடுச்சுன்னா அது பண்ண முடியாதுன்னு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. ஆனாலும் அந்த மூப்பை பார்த்து நீ எந்த குறிக்கோளோடு வந்திருக்கன்னு தெரியுது. அதனால என்னுடைய தம்பியையும் அதே போல என்னுடைய அடியாட்களையும் நீ அழிச்சுன்னு போ அப்படின்னு சொன்னான். அதனால நீ அழிச்சுன்னு போய் இந்த தேசத்தை நாசப்படுத்தலாம் என்று சொல்ல, தம்பி யாரு? தம்பி தான் மனோவியாதி. அடியாட்கள் யாரு? அதுதான் தேக வியாதி, சரீர வியாதி. இதை வைத்துக் கொண்டு தேக வியாதி என்ன, சரீர வியாதி என்ன, இந்த ரெண்டு வைத்துக் கொண்டு நமக்கு இப்ப எத்தனை பேர் இருக்கா? முதல்ல என்ன பாருங்க, மிருத்யு தேவதை வந்தாச்சு. மிருத்யு தேவதை தன்னுடைய மிருத்யு தேவதைக்கு முன்னாடி மூப்பு, முதல்ல மூப்பு வந்துட்டு, மூப்புக்கு அப்புறம் மிருத்யு தேவதை மரண தேவதை வந்துட்டு, மரண தேவதை வந்ததுக்கு அப்புறம் தான் மூப்பு. 2 பேரும் ஆக்ஷன் வராங்க. யார்? ஒண்ணு மனோவியாதி, மற்றொன்று சரீர வியாதி. அப்ப மூப்பு, மரண தேவதை, சரீர வியாதி, மனோவியாதி, இதை 4 வைத்துக் கொண்டு என்ன பண்ணுது, நம்ம பிராணனை இஞ்சித்து நம்ம பிராணம் வாங்கிடுது. இதுதான் சரித்திரம். இது சரித்திரம். அப்ப என்ன ஆச்சு, புரஞ்சனன் என்பவன் பகவான் அவிஜ்ஞாதா அப்ப வரார். அப்ப என்ன புரஞ்சனா, என்ன பெண்மணி இப்படி இருக்கியே, என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிற விஷயத்தான் சொல்றான். சொன்ன உடனே, அப்பவே நீ என்னுடைய திருவடி பிடிச்சிருந்தா இந்த சமம் வந்திருக்காதே, இப்பவாது சொல்லு. சரி, இப்போ உனக்கு சமம் இல்லை. பகவான் இன்னைக்குமே நாம தப்பு பண்றோம், அன்றைக்கு நீ தப்பு பண்ணின கிடையாது, ஓ இனிமே நான் உன்னை விட மாட்டேன், இனிமே உன்னை சேர்க்கவே மாட்டேங்கிற நிலைக்கு வருமானா வரமாட்டேன்.
அது க்ஷமிக்கக்கூடிய, அதனாலதான் அதுக்கு வாத்சல்யன்னு பேரு. அந்த குணம் இருக்கிறபடியாலே அந்த பாபத்தெல்லாம் மன்னித்து மறுபடியும் அவருக்கு நற்கதி கொடுத்தான்னு சரித்திரம். அப்ப என்ன தெரியுது, நாம புத்தியையும் மனசுப்படி நடக்காமல் ஆத்மா சொல்லபடி நடந்து கொண்டு, அதுவும் பெரியோர்கள் என்ன சொல்லிருக்கு அதை பற்றி நடந்து கொண்டு சத்துவகுணத்தை வளர்த்து கொண்டு மேற்கொண்டு பண்ணணும்னு இந்த சரித்திரத்தில் இருக்கிறார். ஆக 4வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது உத்தானபாதம் சரித்திரம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உத்தானபாதம் சரித்திரம். இனி பார்க்க வேண்டியது 5வது ஸ்கந்தம். இதோட 4வது ஸ்கந்தம் முடிஞ்சிட்டு 5வது ஸ்கந்தம். இப்ப பிரியவிருத்தம் உத்தானபாதம் 2 பேரும் பார்த்த போனோம். முதல்ல பார்த்துருக்கோம் ஒரு 6, 7, 8 காட்சிக்கு மேல பிரியவிருத்தம் உத்தானபாதம். இப்ப உத்தானபாதனுடைய வம்சத்துல வந்த சரித்திரம் முடிஞ்சிருத்து. இனிமே பிரியவிருத்தம் வம்சத்துல வரக்கூடிய சரித்திரம் பார்க்கணும். பிரியவிருத்தம் வம்சத்துல வச்சுன்னா சுருக்கமான ஸ்கந்தம் தான், ரொம்ப பெருசு கிடையாது. ஒரே ஒரு கதை தான். இதுல இருக்க மாதிரி நிறைய கதை கிடையாது, ஒரு கதை தான். ஆனா ஜடபரதன் கதை ஆச்சரியமான கதை. ஜடபரதனுடைய கதை ஆச்சரியமான ஜடபரத உபாக்கியான்னு பேரு. ஜடபரத உபாக்கியான்னு. பிரியவிருத்தம் எப்படி இருந்தான், அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தா அதெல்லாம் பார்க்க போறோம். இவனுக்கு பல பிள்ளைகள். பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தது. பிரியவிரதனுக்கு அதுல மூத்த பிள்ளையுடைய சரித்திரம் தான் பார்க்க போறோம். அவருக்கு பல பிள்ளைகள், அவர்கள் சரித்திரமும் பார்க்க போறோம். நல்லா பாருங்க, பரிச்சா போறோம். அப்ப 10 பிள்ளைகள் பிறந்தா இல்லையா, அதுல 10 பிள்ளைகள் பிறந்தா 10 பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு நாட்டை பரிபாலனம் பண்றதுக்குரிய ஆசை அவளுக்கு இல்லை. ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுங்கிற ஆசை அவளுக்கு இல்லை. மற்ற 7 பேர் இருக்கா இல்லையா, 7 பேருக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு ஆசை. உடனே பங்கு போடணும். ஒண்ணு பிறடாமே ஆத்துல தாய் தகப்பனார் 2 வீடு சொத்து வச்சுருக்கா வச்சுக்கேன். அவளுக்கு அந்த தாய் தகப்பனாருக்கு ஒரு 10 பிள்ளைகள் வச்சுக்கோம். அந்த 2 வீடையும் 10 பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிக்கணும். அதே போல இப்ப 10 பிள்ளைகள் இவருக்கு பிறந்திருக்கா. அதுல 3 பேர் எனக்கு சொத்து வேண்டாம்னு சொல்லிட்டா, ஆசை இல்லைன்ட்டா. அப்ப மிச்சம் 7 பேருக்கு பிரிக்கணுமோ. அந்த 7 பேருக்கு தான் இந்த பூமண்டலத்தை பிரித்து கொடுக்குறா. நமக்கெல்லாம் வீடு இருக்கும், வாசல் இருக்கும், நகைகள் இருக்கும். அவருக்கு என்ன இந்த தேசமே, ஒவ்வொரு பெரிய பெரிய தேசம். அந்த தேசத்தை பிரிக்க அதற்காகத்தான் 7 தீபங்களாக பிரிக்கிறார். 7 தீபங்கள். அதுல நடுவுல இருக்கதான் தீபம் தான் ஜம்பூத்வீதம். பாரத வருஷ பரத ஜம்பூத்வீதே பாரத வருஷ பரத சொல்ல. அப்ப அந்த ஜம்பூத்வீதம் இதற்கு அடுத்தது இருப்பது அதை விட பெரிய தீபம். ஆக இப்படி ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தீபங்கள். நடுவுல இருப்பது ஜம்பூத்வீதம், அதற்கு அடுத்தடுக்கிறது பெரிய பெரிய தீபங்கள். ஆக தன் 7 பிள்ளைகளுக்காக 7ஆக பிரித்து கொடுத்தார். அதுல மூத்த பிள்ளைக்கு ஆக்னேத்திரன் பேரு. மூத்த பிள்ளைக்கு ஆக்னேத்திரன் பேரு. ஆக்னேத்திரனுக்கு பல பிள்ளைகள் பிறந்தார். அதிலே மூத்த பிள்ளைக்கு நாபின்னு பேரு. அந்த நாபிக்காக தான் ஜம்பூத்வீதத்தை 9 வருஷங்களாக பிரிக்கிறார். அதாவது மொத்த பூமண்டலம் நடுவில் இருக்கு. பூமண்டலம் நடுவில் இருக்கு. பூகு, புவகா, சுவகா, மககா, ஜனகா, தபகா, சத்தியம் 7 லோகங்கள். இது மேல இருக்கக்கூடிய லோகங்கள். அதே போல கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் இருக்கு. மொத்த அண்ட கடாகமே உருளையா இருக்கும். கீழே இருக்கும் லோகம் எது தெரியுமா? அதல, சுதல, வித்தல, ரசாதல, தலாதல, பாதால. இது கீழே இருக்கக்கூடிய லோகங்கள். மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் பூகு, புவகா, சுவகா, மககா, ஜனகா, தபகா, சத்தியம். கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் அதல, சுதல, வித்தல, ரசதல, தலாதல, பாதால அப்படி சொல்லக்கூடிய இந்த லோகங்கள். இந்த லோகங்களா இருக்கணும். நடுவுல இருக்கதான் பூலோகம். அங்க 7 இங்க 7 அப்படின்னு நடுவில் இருக்கிறது பூலோகம். மொத்த அண்ட கடாகம் உருண்டையா இருக்கும். 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்ட கடாகம். அந்த அண்ட கடாகம் உருண்டையா இருக்கு இல்லையா. பூலோகம் தட்டையா இருக்குமா சுவாமி? தட்டையா இருக்கும், போட்டுக்கோ, தட்டையா இருக்கும். ஆனா அதையே 7ஆ பிரிக்கிறார். நடுவுல இருக்குது ஜம்பூத்வீதம். ஜம்பூத்வீதம், பலக்ஷத்வீபம், குஷத்வீபம், சால்மரத்வீபம் அப்படின்னு 7 தீபமா இருக்காரு. அதுல முதல் தீபமான ஜம்பூத்வீதத்தை 9 வருஷங்களாக பிரிக்கிறார். அதாவது இந்த இடத்துல அதுல ஒரு வருஷம் தான் பாரத வருஷம். இப்ப நம்ம இருக்கவே பாரத வருஷம், இதுதான் பாரத வருஷம். அந்த பாரத வருஷத்துக்கு இந்த பெயர் எதனால வந்து தெரியுமா?
பாரத வருஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணே பாஷே அஸ்மின் வர்த்தமானே விவகாரிகே பிரபவாதி ஷஷ்டி சமத்ராணாம் மத்தியன்னு சங்கல்பம் பண்ற போனோம். பாரத வருஷேன்னு இதுக்கு பேரு பாரத கண்டன்னு பேரு. இது மாத்திர இந்த பேரையே மாத்திர இந்தியான்னு பின்னாடிதான் வந்தது. பாரத கண்டம் பாரத கண்டம் பாரத கண்டத்தா பேர் இருக்கட்டும். இப்ப இந்த பாரத வருஷத்துக்கு இந்த பேர் எதனால வந்ததுன்னா, நாபியின் பிள்ளை வந்து ரிஷபதேவன். ரிஷபதேவனுடைய பிள்ளைக்கு தான் பரதன்னு பேர். அவர் தான் பின்பு அந்த பரதர் தான் ஜடபரதரா பின்னாடி மாறுறார். இந்த கதை நான் பார்க்க போறோம். ஒரே கதை தான் இந்த கதை பார்க்க போறோம். ஆச்சரியமான கதை. ஜடபரதர் மாறாரு. அப்ப அப்படிப்பட்ட பரதோபாக்கியானம் தான் ஓகோடு கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்தில் பரதன் பெயரில் தான் இந்த நாடே இருந்தது. அதனால்தான் பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே நேரோகு தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னு சொல்றோம். அப்ப பாரத தேசம் என்னது மிகவும் சிறிய பகுதி. ஆமா, இவ்வளவு பெருசா இருக்காது. ஆமா, சிறிய பகுதி. பாரத தேசத்தை விட பாரத வருஷம் பெரியது. பாரத வருஷத்தை விட ஜம்பூ தீபம் பெரியது. ஜம்பூ தீபத்தை விட இந்த பூமி பெரியது. பூமியை காட்டிலும் அண்ட கடாகம் பெரியது. இதெல்லாம் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரியது. கீழே பாதாள லோகம் தொடங்கி சத்தியலோகம் பரியந்தம் 5 கோடி யோசனை தூரம். பெரிய விஷயம் இது. விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காரு. எவ்வளவு சுவாமி இருக்கும்? நாம எல்லாம் இங்கிருந்து அந்த தேசத்துக்கு போயிட்டு இந்த தேசத்துக்கு 33,000 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுவோம். அதுக்கு மேல கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. துச்சம் துச்சம். 50 கோடி யோஜனை தூரம்னா ஒரு யோஜனைன்றது 10 மைல். அப்பனா 500 கோடி மைல் ஒரு அண்ட கடாகம் என்னன்றது பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமான் ஆற்றிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பாகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் காலட்சம் கொண்டு யதீந்திரமதி தீபிகா ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போறோம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கின்ற பிரார்த்திக்கணும். ஆழ்வார் பெருமான் ஆற்றிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பாகவதால் திருவடிகளே சரணம். அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி. ஸ்ரீ ராமா. ஸ்ரீ ராமா.